Hello guys, good evening. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எஸ், இன்னைக்கு ஃப்ரைடே இருந்தாலும் நம்ம இன்னைக்கு பிசிக்ஸ் தான் பார்க்க போறோம். நாளைக்கு கிளாஸ் நம்ம ப்ரீபோன் பண்ணி இன்னைக்கு ஃப்ரைடேவே பார்க்குறோம். ஓகேயா? இன்னைக்கு நம்ம ஃப்ளூயிட்ஸ் பார்க்குறோம். குட் ஈவினிங் எவ்ரிவன். ஹலோ. குட் ஈவினிங் கைஸ். ஸ்டார்ட் பண்ணலாமா இன்னைக்கு கிளாஸை? ஓகே ஓகே. ஸோ அகேன் நான் உங்க சரண், ஐஐடி மெட்ராஸ்ல ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் படிக்கிறேன். நான் உங்க பிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டியா இருக்க போறேன் இன்னைக்கு கிளாஸுக்கு. அண்ட் சரனிஃபைட் நீட் குருல நான் ஒரு ஃபேக்கல்ட்டியா இருக்கேன். நாங்க வந்து உங்களுக்கு ஃபுல்லா நீட் ஃபுல்லா உங்களுக்கு சொல்லி தரோம். ஆல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஒரு பைசா கூட நான் உங்கள்கிட்ட இருந்து வாங்கல. எங்களுக்கு நீங்க ஏதாவது சப்போர்ட் பண்ண அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. எஸ். ஸோ ஹாய் அண்ணா. ஹலோ கைஸ். ஹரிணி MBBS, மீனா குருமூர்த்தி அண்ட் கிஃப்டி தவிஷா. ஐம் சாரி, உங்களுக்கு ரொம்ப கொலை பண்றேன் நான். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம ஃப்ளூயிட்ஸ் பார்க்க போறோம். எஸ், ஃப்ளூயிட்ஸ், ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னா என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னா என்ன? இதை ப்ராப்ளம் நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க ஃப்ளூயிட்ஸ் என்னன்னு. பட் நான் திரும்பவும் சொல்றேன், எனிதிங் which can flow is called a fluid. Anything which can flow, அதாவது anything which does not have a definite shape. ஒரு சாலிட் மாதிரி டெஃபினட் ஷேப் இல்ல, அது நீங்க கண்டெய்னர் ஃப்ளோ ஆகும். So all liquids, all gases are called fluids. ஓகேயா? ஓகே. சோ இந்த fluids பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாட்டிக்ஸ், டைனமிக்ஸ் ரெண்டா பிரிச்சிருப்போம். ஓகேயா? அண்ட் பேர்படியே சொல்லலாம், ஸ்டாட்டிக்ஸ்னா ஸ்டேஷனரியா இருக்க லிக்விட் பத்தி பார்க்க, fluids not liquids, fluids. அண்ட் டைனமிக்ஸ்ன்றது வந்து மோஷன்ல இருக்க fluids நம்ம பார்க்க போறோம். ஓகேயா? சோ இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் அண்ட் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ப்ரெஷர்ஸ் எல்லாமே இந்த சாப்டர்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க இது யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா டேம்ல இந்த மாதிரி கட்டுறோம், இல்ல ஷிப் வச்சு கட்டுறோம், இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய டென்சிட்டி, இல்ல ரிலேட்டிவ் டென்சிட்டி, ப்ரெஷர், இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேயா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டென்சிட்டி. டென்சிட்டி நீங்க ப்ராப்ளம் எல்லாமே கேட்ட டேர்ம் தான். நம்ம வந்து மாஸ் பெர் வால்யூம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். கரெக்டா? இங்க ஃப்ளூயிட்ஸ்க்கும் அதே டெஃபினிஷன் தான். ஒரு அமௌண்ட் ஆஃப் வால்யூம் எடுத்துக்கோங்க, இதுக்கு வந்து மாஸ் இருக்கும்ல, இந்த மாஸ் பெர் அந்த வால்யூம் அதுதான் வந்து டென்சிட்டி. ஓகேயா? சோ இது டென்சிட்டி. நம்ம பார்க்க போற ஃப்ளூயிட்ஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா டென்சிட்டி வந்து இஸ் கான்ஸ்டன்ட், லைக் அதாவது இன்கம்ப்ரெசிபிளா இருக்கும். ஓகே, ஐடியல் ஃப்ளூயிட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த சாப்டர்ஸ்ல ஃபுல்லா. அண்ட் அது மட்டும் இல்ல, ஸ்பெசிபிக் கிராவிட்டின்னு இருக்கு. ஸ்பெசிபிக் கிராவிட்டின்னு என்னன்னா வந்து இப்போ டென்சிட்டி இருக்குல்ல, இந்த டென்சிட்டி ஆஃப் சம் ஆப்ஜெக்ட் O divided by density of water. Density of water வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி சேஞ்சஸ் வித் டெம்பரேச்சர். ஆனா யூசுவலா வந்து டென்சிட்டி ஆஃப் வாட்டர்னு சொன்னோம்னா we define it at 4 degrees Celsius unless specified. 4 degrees Celsiusல பாத்தீங்கன்னா it is 1 gram per centimeter cube or 1000 kg per meter cube. ஓகேயா? சோ இப்போ ஸ்பெசிபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்றோம்னா அது வந்து ரேஷியோ ஆஃப் டென்சிட்டி ஆஃப் an object divided by density of water. ஓகே. சோ பாத்தீங்கன்னா இதுவும் டென்சிட்டி யூனிட்ஸ், இதுவும் டென்சிட்டி யூனிட்ஸ். அப்ப ஸ்பெசிபிக் கிராவிட்டிக்கு வந்து யூனிட்ஸே இல்ல, இட்ஸ் டைமென்ஷனஸ் குவாண்டிட்டி. எஸ். அண்ட் ப்ரெஷர்ல பாத்தீங்கன்னா ப்ரெஷர் இஸ் a scalar. ஓகே. Pressure does not have a direction, and it always acts perpendicular to area. So நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னா இங்க ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஃபோர்ஸ் எப்பவுமே அந்த ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலரா மட்டும் தான் ஆக்ட் ஆகும். ஓகேயா?
அண்ணா என்சிஆர்டி தவிர வேற எதனா எக்ஸ்ட்ரா படிக்கணுமா பிசிக்ஸ்க்கு? நீட்டுக்கு என்சிஆர்டி இஸ் ரியலி குட் புக். எஸ், தட் இஸ் ட்ரூ. ஆனா நீங்க கிடைக்கிற புக்கெல்லாம் எடுத்து படிக்கலாம். தட்ஸ் மோர் யூ ஸ்டடி த பெட்டர் இட் இஸ். யூ ஆர் த பெட்டர் சான்சஸ். ஓகேயா? ஸோ அண்ட் இது எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் வந்து ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் நீங்க நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேயா? ஹார்ஸ் அண்ட் ஹார்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். நீட்டு காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி. 15 lakh people எழுதுறாங்க. ஓகேயா? ஸோ டோன்ட் டேக் திஸ் லைட்லி. எஸ், இட் வில் பி ஹார்ட், பட் இட் வில் பி ஃப்ரூட்ஃபுல். ஓகேயா? ஸோ எவ்ரி hour, every minute, every second you put into NEET is worth it. Yes. Okay. One of my favorite chapters, fluids. Yes, even my favorite. In fact, aerospace. Yeah. We study a lot of fluids. Okay. Okay, let's jump into problems. Yeah. So, first of all, okay, I suppose I did. Anyways, first of all, buoyancy னு ஒரு term யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ buoyancy என்னன்னா, எப்பவுமே வந்து நீங்க ஸ்விம்மிங் பூல் குதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஃபீல் லைட்டர், ரைட்? யூ ஃபீல் லைட்டர். இதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க தண்ணி கடியில இருக்கும் போது தண்ணி புஷஸ் யூ அவுட். தண்ணி புஷஸ் யூ அவுட் ஆஃப் விண்ட். கரெக்டா? இந்த ஃபோர்ஸ், இது பேர் தான் buoyancy. FB அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே? ஸோ இது ஆக்சுவலா வந்து is proportional to the volume of the object and also proportional to the density of the fluid. Okay? So buoyancy force பாத்தீங்கன்னா ஒரே ஆப்ஜெக்ட், ஒரே சைஸ்ல இருக்க ஆப்ஜெக்ட்டுக்கு வச்சு பாத்தீங்கன்னா, it does not depend on which the material the object is made of. It only depends on the material of the fluid, the gravity, and the volume taken by the object. So it's actually given by FB is given by rho of whatever liquid is there into G into volume of the object. Okay? So இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, this is density times volume. Density times volume is just mass. Mass of what? இப்போ இந்த இடத்துல வந்து if there were liquid instead, okay, அந்த liquidோட mass கரெக்டா இருக்குமா? So density into volume of this region. Okay? So அப்ப this regionல அந்த density இருந்துச்சுன்னா, இப்போ வந்து அந்த இடத்துல இல்ல, in this regionல அந்த density இருந்துச்சுன்னா, we get this to be weight. கரெக்டா? But so technically speaking, the buoyancy force I can say to be the weight of the liquid which is displaced when I'm keeping an object inside. Yes. So இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டா சம்மர்ஜ் ஆயிருக்கு. ஆனா there are also cases where the object need not be completely submerged, like partially submerged. இந்த கேஸ்க்கு பாத்தீங்கன்னா இப்போ சம்மர்ஜ் வாட்டர் வந்து சம்மர்ஜ் இவ்வளவுதான் இருக்கு. ஸோ இதை மட்டும் தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். இவ்வளவு வாட்டர் மட்டும் தான் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. ஓகே? ஸோ திஸ் இஸ் ஹவு மச் யூ ஹேவ் டு கன்சிடர் ஃபார் த வால்யூம், நாட் த ஹோல் வால்யூம் ஆஃப் த ஆப்ஜெக்ட். த வால்யூம் சப்மர்ஜ். ஓகே? இது மட்டும் தான் நீங்க எடுக்கணும். எஸ். ஓகே? ஸோ திஸ் இஸ் buoyancy force. ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆகணும் அப்படின்னா என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எனி ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா சரி இப்படி இருக்குன்னா வெயிட் டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகும். கரெக்டா? அண்ட் buoyancy force upwards ஆக்ட் ஆகும். நான் இப்பதான் சொன்னேன். ஓகே? ஸோ இப்போ எனி ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆகணும் அப்படின்னா buoyancy force should be greater than weight. Yes. Or maximum buoyancy force. ஏன் மேக்ஸிமம் அப்படி சொல்றேன்னா, மொத்தமா உள்ள சம்மர்ஜ் இருந்தா தான் மேக்ஸிமம் buoyancy force வரும். ஏன்னா அப்பதான் மேக்ஸிமம் வால்யூம் சப்மர்ஜ் இருக்கும். மேக்ஸிமம் வால்யூம் சப்மர்ஜ் ஆனதான்
இந்த ஃபார்முலா படி எனக்கு maximum buoyancy force கிடைக்கும். Yes. So maximum buoyancy force, if it is greater than weight, then we say it can possibly float. So rho of liquid G volume should be greater than equals to rho G, rho of block by the way, rho G and volume of block. So volume goes, gravity goes. So rho B by rho liquid should be lesser than 1. Or in other words, density of liquid should be greater than density of block. கல்லை நீங்க ஒரு லேக்ல போய் தூக்கி போட்டு பாருங்க, என்ன ஆகும்? கல் சிங்க் ஆயிடும். Why? Kal is a stone is a solid and it has way bigger density than water, so sink ஆயிடும். ஆனா அதுவே வந்து say you put something like a balloon குள்ள நிறைய காத்து இருக்கு, so density, effective density பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, so it will float. ஓகேயா? சிங்க் ஆயிடுச்சுன்னா buoyancy இல்லைன்னு அர்த்தமானா then upward force act ஆகலையா? சிங்க் ஆயிடுச்சுன்னா there is still buoyancy force, ஆனா it is not stronger than weight. Okay, so sink ஆயிடுச்சுன்னா மொத்த volume is inside, so there's still this force, rho of liquid into gravity into volume submerged. Yes, it is still there, but it is lesser than weight. Weight is acting downwards. F1 இப்படி act ஆகுது, F2 மேல upwards act ஆகுது. If F1 is greater than F2, object will accelerate downwards. Okay, clear? Okay, so that is buoyancy. Okay, இப்போ பாத்தீங்கன்னா as I said, full volume வந்து submerge ஆயிருக்குன்ற அவசியம் இல்லை. Yes, இப்போ இந்த மாதிரி say ஒரு x% தான் வந்து submerge ஆயிருக்கு அப்படின்னா volume submerged is total volume times x%, or total volume into x by 100. Okay, இப்போ பாத்தீங்கன்னா rho of so இப்போ பாத்தீங்கன்னா for this to be in equilibrium, இது equilibriumல இருக்குன்னு நம்ம அசியூம் பண்றோம். கரெக்டா? பாதி கொஞ்சம் வந்து லிக்விட் கீழேயும் மீதி லிக்விட் மேலேயும் அப்படின்னு இருக்குன்னா இது equilibriumல இருக்கு அப்படின்ற கேஸ்க்கு பாத்தீங்கன்னா இப்போ buoyancy forceம் வெயிட்டும் கேன்சல் ஆகும். ஓகே, so FB should be equals to weight. Okay, and FB வந்து rho into volume submerged G is equals to weight வந்து weight of block வந்து mass times gravity, and mass of that is the density of the block times total volume of the block. Correct? So this is density of block into total volume of block into G. Yes, and now உங்களுக்கு கொடுத்திருக்கேன் x% submerged இருக்கு அப்படின்னு. x% submerged இருக்குன்னா this should be x% of V. Correct? Total volume. Yes, so இதெல்லாமே இதுல போட்டேன்னா rho of liquid into x% of V to G is equals to rho block to volume to G goes and volume goes. So இது அடுத்த ரிலேஷன், ஜெனரல் ரிலேஷன். rho L into x% வந்து rho B, or rho B by rho L வந்து x% அப்படின்னு வருது. ஓகே, okay, so we'll see what was here. An object floats with 3/4 of its volume submerged. What is the specific gravity of the object's material? Okay, specific gravity கேக்குறாங்க. Specific gravity என்ன? Density of that object by density of what? Correct? So
An object flows to 3/4 of the volume submerged. 3/4 of the volume submerged na V submerged on the 3/4 of the total volume of the block. Correct? So let's clear this page and start the paint. So let me delete this. Yes. So volume submerged is 3/4 of the total volume. Correct? And buoyant force equilibrium என்ன சொல்ல முடியும்? Weight is equals to buoyant force. Yes. And buoyant force பாத்தீங்கன்னா that's rho into volume submerged, which is 3/4 of the total volume. Correct? And this rho of block into G is equals to weight, that's rho of the block. Wait. My bad. This is density of liquid. In the case of water. Okay. You know that buoyant force use பண்றோம்னா we have to use the density of the liquid, not that of the block. And weight of block, அப்படி பாத்தீங்கன்னா it's rho of block into volume of block. G. Volume goes, gravity goes. So I get rho B by rho W, which is what we want. Specific gravity is 3/4 or 0.75. Very simple. இப்போ அதுவே உங்களுக்கு டென்சிட்டியே கேட்டிருந்தாங்க, ஸ்பெசிபிக் கிராவிட்டிக்காம density of material கேட்டிருந்தாங்க அப்படின்னா we know that this is 1000 in SI units, which is kg per meter cube. Okay, substitute பண்ணீங்கன்னா you get 750 kg per meter cube, or நீங்க CGS unitsல பாத்தீங்கன்னா you get 0.75 grams per centimeter cube. Okay, so that is the answer for this question. Another question: a solid weighs 10 newtons in air and its apparent weight is 8 newtons when completely immersed in water. Calculate the specific gravity of the solid. Apparent weight நீங்க சொல்றாங்க அப்படினா என்ன? எல்லாத்துக்கும் மாஸ்ன்றது சேம் தானே, அப்பயே இங்க apparent weightன்றது டிஃபரன்ஸ் சொல்றாங்க. And if you were to see, notice it perfectly carefully, 10 newtons, 8 newtons. Weight பத்தி பேசுறோம். ஓகே, apparent weight அப்படின்றது எதுவுமே இல்லை. இப்போ லிக்விட் கீழே வைக்கிறீங்க அப்படின்னா, லிக்விட் கீழே வைக்கும் போது நாங்க சொன்னேன்ல, you feel lighter in a swimming. That apparently you feel lighter. அந்த weight தான் வந்து apparent. Okay, or in other words, weight minus buoyant. Well, this happens only if you are sinking. Yes, நீங்க sink ஆகும்போது you feel lighter because of buoyant force contribution. Okay, so basically apparent weight வந்து 8 newtons அப்படி கொடுத்திருக்காங்க, or this minus this is 8 newtons, and actual weight on itself is 10 newtons. Wow, super simple. Equations எல்லாமே ரொம்ப சிம்பிளா தெரியுது. Equations எல்லாமே. Okay, so let's get into solving this. Okay, so we know and இந்த equation reiterate பண்ணனும்னா rho block into volume into, இப்போ பாத்தீங்கன்னா completely sink ஆயிருக்கு. கரெக்ட்டா? completely sink ஆயிடுச்சுனா or sinking conditionல இருக்குனா volume submerged is same as volume of the block itself, total volume. கரெக்ட்டா? so நான் ரெண்டுத்துக்கும் same volume யூஸ் பண்ணிட்டுக்கலாம். this is total weight. கரெக்ட்டா? this is 10 newtons. And the weight minus FB, weight minus buoyant force, rho B minus rho of liquid volume G equals to 8 newtons. Okay, and this is water கொடுத்திருக்காங்க. So amazing. So நம்ம கிட்ட திரும்ப அதே தான் கேக்குறாங்க, specific gravity கண்டுபிடிக்க சொல்றாங்க. So இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் டிவைட் பண்ணலாமா? ஓகே, இப்போ நான் இந்த ஈக்குவேஷன் பை அந்த ஈக்குவேஷன் போடுறேன். ஈக்குவேஷன் 2/1 போடுறேன். 2/1. எஸ் பண்ணேனா எனக்கு கிராவிட்டி கேன்சல் ஆயிடும், வால்யூம் கேன்சல் ஆயிடுமா? So I get rho B minus rho water by rho B
is equals to 8 by 10. I can simply write it as 4 by 5. Okay, yeah. புரிஞ்சுதா guys? So, further simplifying, 1 minus rho W by rho B is 4 by 5. Take this to the other side and this to the side. Rho W by rho B is 1 by 5. So, either rho B by rho W is 5. Or specific gravity is 5. Units? Nope, it's dimensionless. Units illa. Okay, guys. Okay. Hydrostatic pressure distribution. Oh. ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கா டெக்ஸ்ட்லாம்? அது ரொம்ப சிம்பிள் தான். ஓகே. சோ இப்போ பாத்தீங்கன்னா நீங்க தண்ணிக்கு கீழே போக 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 pressure ஜாஸ்தி ஆகும். ஓகே. Pressure is directly proportional to depth. ஓகே. சோ இது ஒரு வாட்டர் பாடி இருக்கு. நீங்க கீழே போய் பாத்துக்கிட்டே இந்த இடத்துல pressure என்ன இருக்கு அப்படின்னு. ஓகே. So pressure is directly proportional to depth. அவ்வளவுதான் simple thing. Okay. The pressure is given by rho g y. ஆனா wait. That is not the total pressure then. Okay, that's not the absolute pressure then. Pressure நீங்க denote பண்றது வந்து multiple waysல பண்ணலாம். ஒன்னு வந்து gauge pressure, இன்னொன்னு வந்து absolute pressure. Okay. Gauge pressure, absolute pressure. Gauge pressure அப்படின்னா என்னன்னா இப்போ நீங்க இந்த மாதிரி வைக்கும் போது இங்க வெளிய அட்மாஸ்பியர் எங்க டைம் இருந்துச்சு. ஓகே. இங்க வெளிய அட்மாஸ்பியர் இருக்கு கரெக்ட்டா? PATM இருக்குங்க. அட்மாஸ்பியரிக் பிரஷரா இருக்கு. சோ நீங்க அப்ப இந்த இடத்துல பிரஷர் கவுண்ட் பண்றீங்கன்னா PATM சேர்த்து கவுண்ட் பண்ணணும். சோ இந்த இடத்துல PATM plus rho g y இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஏன்னா இதுவும் பிரஷர் தருது கீழ லிக்விடுக்கு. சோ நீங்க கேஜ் பிரஷர் பேசுறீங்கன்னா it's whatever the absolute pressure is minus PATM. அதாவது PATM கன்சிடர் பண்ணாம என்ன பிரஷர் வருதோ, அதாவது rho GH or rho GY, அதுதான் வந்து உங்களோட கேஜ் பிரஷர். ஓகே. அப்சல்யூட் பிரஷர் பாத்தீங்கன்னா என்னென்ன கர்மாந்திரம்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து போட்டு நீங்க சொல்றது. ஓகே. சோ PATMும் சேர்த்து என்ன பிரஷர் இருக்கு அங்க ஃபைனலா அதுதான் வந்து அப்சல்யூட் பிரஷர். மேல நான் மைனஸ் ரோ ஜிவை மேல லிக்விடுக்கு மேல பிரஷர், ஏன்னா ஒய் நெகட்டிவ்னா இல்ல, இட் டஸ் நாட் ஒர்க் லைக் தட். ஏன்னா வந்து மேல வந்து லிக்விடே இல்ல, சோ தேர் இஸ் நோ ரோ தேர். ஓகேயா? சோ நீங்க தண்ணி கடியில இருக்க டெப்த்துக்கு மட்டும் தான் டெப்த் ஒயில இருக்கும்போது மட்டும் தான் நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். சோ பிரஷர் வந்து கீழே போக போக இட் ஆட்ஸ் பை ரோ ஜி பை. ஓகேயா? ஓகே. சோ ஐசோபாரிக் சர்ஃபேசஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். எந்தெந்த பாயிண்ட்ஸ் எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து சேம் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு எடுத்து இதை சொல்லிட்டு நீங்க ஒரு பிளேன் வரைஞ்சிங்கன்னா, யூஸ்வலா பிளேன் தான் வரும், பிளேன் வரைஞ்சிங்கன்னா தட் இஸ் ஐசோபாரிக் சர்ஃபேஸ். ஓகே. ஸோ இந்த யூஸ்வலா நார்மல் கேஸ்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் ஹாரிசான்டல் சர்ஃபேசஸ் விச் இஸ் பர்பெண்டிகுலர் டு கிராவிட்டி. நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஷார்ட்கட் சொல்லி தரேன் அடுத்த கேஸ்க்கு. பேஜ் ஆர்டர்லாம் மாதிரி இருக்கு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் நம்ம ஜி மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோம். நீங்க வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து சூடோ ஃபோர்ஸ்னு ஒன்று பார்த்திருப்பீங்க கரெக்டா? சோ ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி மூவ் ஆகுது அப்படின்னா, சே வித் சம் ஆக்சலரேஷன் a வித் கிரவுண்ட் ஃப்ரேம்ல மூவ் ஆகுதுன்னா, நீங்க வந்து இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல பாக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல பாத்தீங்கன்னா everything else is moving in this direction with the acceleration a. Correct? So if this were a water tank or a fish tank or whatever, எனக்கு இந்த fish tank பாத்தீங்கன்னா it also experiences the acceleration this way. Correct? So not only do I have a g, I'm also experiencing acceleration a only on the liquid. Yes. So இப்போ பாத்தீங்கன்னா
I'll have some G effective here, which is vector addition of G and A. Correct? So G effective is G bar plus A bar. Well, minus A bar. A bar is technically this way. G bar minus A bar. Okay. So, இப்போ பாத்தீங்கன்னா liquid actually இந்த மாதிரி வரும். இது நீங்க என்னைக்காச்சும் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லாண்டடா வரும். இதுக்கான காரணம் என்னன்னா, எப்பவுமே வந்து liquid வந்து is perpendicular. இந்த ரெஸ்ட்ல விட்டீங்கன்னா it is perpendicular to G effective, not exactly G. It's always perpendicular to G effective. Okay. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா G effective தான் வந்து pressure வந்து தருது. இப்போ வந்து இது இப்படியே இருந்துச்சுன்னா these points will have higher pressure than these points, so they try to move that. Yes, இந்த மூவ் ட்ரை பண்றதுனால தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லாண்ட் எல்லாம் வருது. ஓகே ஓகே இப்போ ஓகே சோ அடுத்த பாஸ்கல்ஸ் லா ஒரு ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ஏரியா பார்த்தீங்கன்னா ஸ்மாலர், இந்த இடத்துல ஏரியா பார்த்தீங்கன்னா பிகர். ஸோ பாஸ்கல்ஸ் லா சிம்பிளி புட், சிம்பிளா சொன்னா ஒரு கண்டெய்னர், ஒரு கனெக்டட் கண்டினியூம் இல்ல கண்டினியூம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டர்ம்ஸ் இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிளா எல்லா லிக்விடுமே கண்டினியூஸா லைக் பிரேக் எல்லாம் இந்த மாதிரி செவரு நடுவில் போடாம இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு கண்டினியூம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போ ஒரு லிக்விட் ஒரு கண்டினியூம்ல இருக்குன்னா ஒரே ஹைட்ல இருக்க பாயிண்ட்ஸ், இப்போ இந்த எல்லா பாயிண்ட்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் சேமா இருக்கும். நெட் ப்ரெஷர் அந்த இடத்துல சேமா இருக்கும். டோட்டல் ப்ரெஷர் அந்த இடத்துல சேமா இருக்கும். நீங்க மேல ஃபோர்ஸ் போட்டாலும் சரி, இல்ல சும்மா அப்படியே தண்ணி இருக்கு இந்த ரோஜிவை மட்டும் இருந்தாலும் சரி, என்ன பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல ப்ரெஷர் சேமா இருக்கும். அவ்வளவுதான். இதுதான் பாஸ்கல்ஸ் லா. அதுதான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. ஸோ இந்த லேயர் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கு. இந்த லேயர் நீங்க பாத்தீங்கன்னா F1 டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகுது அண்ட் F2 அப்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகுது. வேற எந்த ப்ரெஷருமே இங்க இல்ல. கரெக்டா? வேற எந்த ப்ரெஷருமே இங்க இல்ல. ரோஜிவை இங்க இல்ல. ஏன்னா இதுக்கு மேல காத்துதான் இல்ல, காத்துதான் இருக்கு. இதுக்கு மேல லிக்விட் இல்ல. ஸோ ரோஜிவையே இல்ல. வேற பி அட்மாஸ்பியர் இருக்கு. அதுவும் ரெண்டு பக்கமும் இருக்கு. அதை கேன்சல் அவுட். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரெஷர் F1 வந்து ப்ரொடியூசர் ப்ரெஷர் F1 by A1. கரெக்டா? அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இட் ஆல்சோ ப்ரொடியூசஸ் a pressure F2 by A2. வாவ். ஸோ பேசிக்கலி இவ்வளோ பெரிய காரை நான் சும்மா இப்படி அழுத்து பிடிச்சி நிக்க வச்சிடலாம். தட் இஸ் எசென்ஷியலி வாட் இஸ் சேயிங். A2 பெருசா ஆக்க F1 கம்மியா இருந்தாலே போதும் F2 மேட்ச் பண்றதுக்கு. எவ்வளவு பெருசா இருந்தாலும் F2. ஸோ A2 I just increase for a very large F2. ஸ்மாலர் A1க்கு வந்து F1 யூஸ் பண்ணாலே போதும். லைக் ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணாலே போதும் to match this. That is the magic of physics. This is the magic of mechanical advantage. Okay. So yeah, அடுத்து வந்து capillarity. So பேஜ் சால்வ் மாதிரி இருக்கு. Sorry guys. Yeah, pages order was very அலங்கோலமா இருக்கு. ப்ளீஸ் பேர் வித் மீ. ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் மெஷர் பண்றதுக்கு வந்து பேரோமீட்டர்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணும். ஓகே. நீங்க பேரோமீட்டர்ஸ் மேனோமீட்டர்ஸ்லாம் நீங்க ஆக்சுவலா முன்னாடியே பார்த்துருப்பீங்க. அது சிம்பிளி வந்து இந்த மாதிரி ஒரு ஹைட்டுக்கு வருது அப்படின்னா அது இங்க வந்து எக்ஸ்ட்ரா ரோஜி ஒய் வருது. கரெக்டா? ரோஜி ஒய் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ப்ரெஷர் ரோஜி ஒய் வருது. ஸோ where y is this height or h in the case la whatever. இவ பாத்தீங்கன்னா இந்த லிக்விட் கண்டினியூம்ல இருக்கு. ஓகே. இந்த லிக்விட் கண்டினியூம்ல இருக்குன்னா இந்த இடத்துலயும் I need same pressure. Yes, இந்த இடத்துலயும் I need same pressure. இந்த இடத்துலயும் same pressure. இந்த இடத்துல P0. இந்த இடத்துல எனக்கு P atmosphere இல்ல, P atm இல்ல எனக்கு. இந்த இடத்துல மட்டும் தான் இருக்கு. So P atmosphere is equals to rho g y or h whatever, rho of this liquid
இந்த இடத்துல மெர்க்யூரி யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல டென்சிட்டி வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் mmHg ஆர் mmH2o அப்படின்ற மாதிரி எழுதுவாங்க. அது இப்படிதான். ஓகே, ஸோ இங்க வாட் எவர் ப்ரெஷர் நீங்க போட்டாலும் இந்த உள்ள இருக்க லிக்விட் ரைசஸ் டு சம் ஹைட். ஓகே, இட் ரைசஸ் டு சம் ஹைட் which is given அதனால இன்டியூஸ் ஆன pressure வந்து rho g into height of the liquid. okay, so that should be equal to the pressure we are giving. okay, நீங்க சும்மா அப்படியே காத்துல விட்டீங்கன்னா p atmosphere. ஆனா நீங்க வேறாச்சும் pressure அதுக்கு போடுறீங்கன்னா that pressure will be there. okay, so this is a very easy and neat method. Get it? Neat. okay, very bad joke. Anyways, to find pressure in terms of displacement. so நீங்க இது visually பார்க்கலாம், pressure act ஆகிறது. ஓகேயா? ஓகே, சோ இப்போ பாத்தீங்கன்னா p atmosphere இந்த மெத்தட்ல கண்டுபிடிச்சீங்கன்னா you get 760 mmHg அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா this is actually 1 atmosphere. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி atmosphere இருக்கும்போது this liquid in that column rises 760 mm or 76 centimeters. okay, அதனால we say 1 atmosphere is 760 mm of Hg. Hg na mercury. okay, 760 mm of Hg or 76 centimeter of Hg ன்னு சொல்லுவோம். ஏன்னா 760 is just 76 centimeter. okay, so hydrostatic forces on the submerged object. so இப்போ நீங்க டேம்ஸ்லாம் பார்த்திருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செவுர் மாதிரி இருக்கும் and இங்க நிறைய வாட்டர் இருக்கும் at some heightல. okay, so இப்போ பாத்தீங்கன்னா each point இங்க பாத்தீங்கன்னா different pressures-ல இருக்கும். கரெக்ட்டா? different pressures-ல இருக்கணும், different forces இங்க ஆட் பண்ணும். ஏன்னா different pressures இங்க இருக்கு and force acts always perpendicular to the area. area எப்படி இருக்குன்னா it always acts perpendicular to the area. கரெக்ட்டா? so இப்போ பாத்தீங்கன்னா நம்ம at depth y ல பார்த்தோம்னா we saw pressure to be p of y is rho gy. yes, and இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா if I were to take and 3D ல பார்க்கறேனா breadth இருக்கு into dy or differential area எடுத்துக்கிறேன் dy. okay, oh cease yeah, so ஒரு differential length dy எடுத்துக்கிறேன் நான் which is at a depth y. okay, so அந்த local area ல pressure வந்து approximate பண்ணி rho gy அப்படினு சொல்றேன் உங்களுக்கு. okay, so rho gy now the force, sorry, pressure, and it is acting on a very small thin area b dy. correct? so this is pressure and this is differential area. so differential force acting on that region is given by pressure times area. that's rho gy b dy. correct? ஆனா எனக்கு மொத்த டேம்லயே எனக்கு இவ்ளோ ஃபோர்ஸ் தண்ணி தருது அப்படின்னு பார்க்கணும்னா I integrate this from 0 to h. I get rho g p இதெல்லாம் கான்ஸ்டன்ட் இன்டிகிரேஷன் வெளிய வந்துரும். integrate y dy ஓட இன்டிகிரேஷன் y squared by 2 with limits 0 to h போட்டேன்னா I get half rho b h g squared half rho g b h squared. okay, so dams பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஓகே, அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா கீழே போக 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 ஃபோர்ஸஸ் ஜாஸ்தி ஆக்ட் ஆகுன்றதுனா ரியலிஸ்டிக்லி டேம் எப்படி கட்டுவாங்க எப்பவுமே இந்த மாதிரி ரெக்டாங்குலர் கட்ட மாட்டாங்க. இப்படி போட்டு இப்படி கொஞ்சம் இழுப்பாங்க, இந்த பக்கம் தண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, ஏன்னா இந்த இடத்துல ஃபோர்ஸஸ் இன்னும் ஜாஸ்தியா வாங்குவோம், ஜாஸ்தி ஃபோர்ஸஸ் இங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ அந்த இன்னும் திக்கரா பண்ணுவாங்க எப்பவுமே. அப்படிதான் டேம்ஸ் ரியலிஸ்டிக்லி கட்டுவாங்க. ஓகே, ஸோ யா இந்த பேஜ் முன்னாடி வந்திருக்கணும், மை பேட் கைஸ். யா buoyancy force வந்து ஈக்குவல் டு ஆப்ஜெக்டா இருந்துச்சுன்னா it will float. yeah, or less than, like max buoyancy force வந்து if it is greater than object weight na it will float. and like say some percent of object தான் வந்து submerged இருக்கனா it is lesser. correct? and if it is like this,
மேக்ஸ் இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா சம்மர்ஜ் இருக்கு, ஆனா சிங்க் ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, சோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா FB max, the maximum buoyancy force is equal to weight. அதாவது மொத்த வெயிட்டையும் இதுவும் வந்து பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. இது எப்போ ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இதோட லிக்விடோட டென்சிட்டியும் பிளாக்கோட டென்சிட்டியும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஆகும். ஓகேயா, இதுதான் ஒன்லி ஃபிக்ஸ்டு கண்டிஷன். நீங்க எந்த கேஸுமே பார்க்க முடியாது this is not applicable unless no, there's no unless. This is always true. Okay. Anyways, okay, so இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா வந்து sinking கண்டிஷனுக்கு பாத்தீங்கன்னா I've told you guys, sinking வந்து density of object வந்து பாத்தீங்கன்னா should be greater than fluid density. Okay, இந்த கேஸ்ல மட்டும் தான் வந்து ஆப்ஜெக்ட் சிங்க் ஆகும். எஸ், அண்ட் யா, ஒரு எக்ஸாம்பிள், வெரி குட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ். ஐஸ் ஆக்சுவலி floats in water if anyone has seen it. Okay, so ice floats in water. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஸோட டென்சிட்டி is actually lesser than that of water. அதனால மட்டும் தான் வந்து ஐஸ் floats on water. ஈவன் நீங்க ஆர்டிக் or அண்டார்டிக் பிளேசஸ்ல போனீங்க, there is ice glaciers all throughout. கடல் அப்படியே float ஆகும். அதுக்கான காரணம் வந்து it is less dense than water. ஆனா பாத்தீங்கன்னா 92% of iceberg is submerged around. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா only then the weight is compensated with buoyancy force. நீங்க ஆக்சுவலா ஐஸ்பர்க் பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு? எப்பவுமே இப்படிதான் இருக்கும் ஐஸ்பர்க்ஸ். வெரி ஸ்மால் ரீஜன் மட்டும் தான் வெளியே தெரியும், வெரி பிக் ரீஜன் கீழே. அதெல்லாம் டைட்டானிக்ல நீங்க அதை பார்க்க ஐஸ்பர்க் ஒட்டி வந்தோம்னா ஆக்சுவல் பெருசு, சைஸ் ரொம்ப பெருசு. ஓகே, அதனால சிங்க் ஆச்சு. Anyways, fluid statics and accelerating systems. Yes, இந்த பேஜ் முன்னாடியே வந்திருக்கணும். And I'm very sorry guys. So linear acceleration, அதான் ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்சலரேஷன் ஏல போயிட்டு இருக்குன்னா, டேங்க் இருக்கு, வாட்டர் டேங்க். இப்போ வந்து நான் இந்த டேங்க் வந்து I'm accelerating with acceleration A with respect to ground frame அப்படின்னா, I can also say with respect to tank frame, water tank frame, the liquid has a pseudo acceleration this way, correct? Minus it. Okay, and G is acting downwards, so effectively it becomes a slanted thing like this. G effective இருக்கும், and I told you G effective is perpendicular to the surface always. Okay, G effective is perpendicular to the surface always, and G effective is this vector plus this vector, or in other words, say in the angle theta அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, or இந்த angle theta இந்த மாதிரி rotate ஆயிருக்கு theta அப்படி rotate ஆயிருக்குன்னா this angle is theta and this is 90 degrees and this is 90 degrees and this should be theta, correct? So this is theta na, this is 90 degrees, so this is 90 minus theta, and in the triangle la pathina this is 90 minus theta and this is 90 degrees, so this is theta. Yes, so this is theta, and எனக்கு தெரியும் இந்த வெக்டர் நான் அப்படியே கீழ மூவ் பண்ணேனா I get a bar to be here. Tan theta is opposite by adjacent, a by g magnitude wise at least. Okay, so அப்ப theta எவ்வளவு ரொட்டேட் ஆகுன்றத பாத்தீங்கன்னா it is tan inverse a by g. Yes, இங்க இருக்கும். Yes, okay, so இப்ப பாத்தீங்கன்னா this is linear acceleration. நம்ம வந்து ரொட்டேஷனும் பார்த்திருப்போம். ஓகே, ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் கிளாसेस வந்தீங்களா गाइस? எஸ், பார்க்கலனா திரும்ப போய் பார்க்கலாம், இப்ப கூட இன்னும் யூடியூப்ல தான் இருக்கு. சோ ரொட்டேஷன் அப்படினா என்ன? ரொம்ப இதுதான். சோ சே நீங்க ஒரு சிலிண்டர் வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆர் நான் சின்ன வயசுல நிறைய பண்ணுவேன், நீங்க பண்ணுவீங்களான்னு தெரியல. குளிக்க போவாங்க சரி, அம்மையை அனுப்பிச்சு விடும்போது நான் பாத்ரூம்ல உட்காந்து இடியும் சுத்திட்டு இருப்பேன், கரெக்டா? அதுதான் நம்ம மனமுறை. இப்போ வந்து இந்த மாதிரி தண்ணி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு இப்ப தண்ணி. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கண்டெய்னர் சுத்த போறோம், ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் உள்ள இருக்க லிக்விட் நம்ம சுத்த போறோம்.
இப்போ சுத்தம் போது என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ சுத்தம் போது ஆக்சுவலா என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் வரும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஷேப் வரும். சரி, இதுதான் கோஆர்டினேட் ஆக்சஸ் வச்சுக்கோங்களேன். இது என்ன ஷேப் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இது எக்ஸ், இது ஒய். ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சுத்துறதுனால, சரி நீங்க ஒரு எலமெண்ட் எடுக்கிறீங்க, ஒரு டிஃபரன்ஷியல் எலமெண்ட் நீங்க எடுக்கிறேன். let me denote that in a different color. say blue வேணாம், purple, why not? இங்க டிஃபரன்ஷியல் எலமெண்ட் எடுக்கிறேன் of length dl. ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா this will be at a distance x, கரெக்டா? So it will be experiencing a force, I mean acceleration, centripetal acceleration outwards, omega square into distance from axis. Distance from axis is the x, correct? And also gravity is there, our very best buddy. So இப்போ பாத்தீங்கன்னா g effect அப்போ somewhere இந்த மாதிரி இருக்கும், கரெக்டா? இந்த ரெண்டு வெக்டார்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா I will say this is perpendicular to this. அதாவது நான் இங்க இருந்து ஒரு டான்ஜென்ட் வரைஞ்சேன்னா, இந்த பாயிண்ட்ல நான் டான்ஜென்ட் வரைஞ்சேன்னா, this and g effective are perpendicular to each other இருக்கணும், கரெக்டா? ஸோ மேத்தமேட்டிக்ஸ் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாத்தீங்கன்னா I was saying இந்த ஆங்கிள் theta அப்படின்னு இருந்துச்சுன்னா tan theta should be the slope, கரெக்டா? tan theta should be slope which is dy by dx, கரெக்டா? and இந்த இடத்துல பாத்தீங்கன்னா this is theta, this is perpendicular, so this is 90, so this is 90 minus theta, so this should be theta because this is 90 degrees. Yes, and tan theta பாத்தீங்கன்னா that is opposite by adjacent. Opposite is omega square x by adjacent is g. Wow, I can substitute this here. So essentially I'm getting dy by dx is equals to omega square x by g. Wow, I can solve this, can I? Correct தானே? இது சால்வ் பண்ணனா I'll be able to get y is equals to omega square x square by 2g. Wow, இது என்ன ஈக்குவேஷன் வரும்ன்றதை I'm able to say. That's really cool. If it is legible, it is cool. If it looks like some Greek and Latin, I'm very sorry. Yeah, handwriting now also physics கஷ்டம் இல்ல. Okay. So இது என்ன ஈக்குவேஷன், இந்த மாதிரி ஒரு கர்வ் வரது என்ன ஈக்குவேஷன் அப்படின்றது நம்ம சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு இந்த இடத்துல இருந்தா பிரஷர் சொல்லணும்னா அதுவும் நம்மளால சொல்ல முடியும். ரேடியல் பிரஷர் வேரியேஷன், that is this thing, half rho omega square x2 square minus x1 square. ஓகேயா? பேஜ் முன்னாடியே நான் சொல்லியிருக்கணும், கொஞ்சம் பேஜ் ஆர்டர் மாறிடுச்சு சப்போஸ். I'm very sorry guys. Okay, let's jump into more questions. Problem 1, buoyancy and density. A block of wood floats in 60% of volume submerged. If the density of water is 1000 kg per meter cube, which is the standard, what is the density of wood? So block which is floating 60% கொடுத்திருக்காங்க. So by intuition we can say obviously wood is lesser dense than water, அப்பதான் float ஆகும், கரெக்டா? So rho of wood, fine, rho of wood into volume submerged, the g should be equals to weight, which is rho of water, my bad, rho of water into volume submerged into weight. This is buoyancy force, should be equal to the weight of the block. Weight of the block is the rho of block into total volume of the block into g. Okay, g goes, and நம்மள கொடுத்திருக்காங்க volume submerged is 60% of the total volume, so this is 60% of this, correct? So if I want to cancel, rho of water into 60% is rho of block. Oops. So 60% of 1000 is 600. That is the answer. Anyways,
So anyways, on to the next question. Hydrostatic force. A rectangular gate of 2 meters and 3 meters height is submerged vertically in the water edge top. So basically dam தான் இப்படி இருக்கு. So vertical வந்து கரெக்டா அந்த டாப்ல இருக்கு. ஓகே. So இப்போ ஹைட் கொடுத்திருக்காங்க 3 meters and அடுத்த டைமென்ஷன்ல width கொடுத்திருக்காங்க 2 meters, or in other words b is 2, h is 3, and we can just plump it into that formula which we just derived, which is half rho b g h squared. Either நீங்க இந்த ஃபார்முலா derive பண்ணலாம். I personally like to derive every time, or ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாம். So half rho, which is 1000, into b, which is 2, h square is 9, g is 10, 2 and 2 goes. Calculate the hydrostatic force on the gate. So this is just 90 kilonewtons, right? Simple, guys. Super simple. Okay, let's move on to the third question. Yes, amazing. So problem 3, apparent weight. Again same question now. Oopsies. So பாத்தீங்கன்னா the object again weighs 150 in air அப்படினா வந்து சும்மா நார்மலா இந்த இடத்துல வந்து weight பார்த்தோம்னா 150 newtons அப்படினு சொல்லுது. And நீங்க apparent weight when completely immersed வந்து 100 newtons அப்படினு சொல்லுது. Okay, so apparent weight வந்து 100 newtons. So what is the volume இந்த கேக்குறாங்க. Wow, nothing different, same thing na. We'll try solving this. So rho of block into volume of the total block to g, effectively saying the weight is given to be 150 newtons. அடுத்த பார்ட் பாத்தீங்கன்னா apparent weight, அதாவது actual weight minus buoyant force. So rho b volume g minus buoyant force, that is rho of liquid volume submerged, which is the total volume, into g is 100 newtons அப்படி கொடுத்திருக்காங்க. 100 newtons. So I can what I want is the volume, correct? So இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்றேன் அப்படின்னு வெச்சுக்கோங்களேன். ரெண்டு ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணா this term and this term cancels off. So I effectively get rho of liquid to volume to g is 50 newtons, which is 150 minus 100 is 50, correct? So I know liquid கொடுத்திருக்காங்க 1000 and இங்க g யும் கொடுத்திருக்காங்க, that is 10. So volume into 10 power 4, oopsies, 10 power 4 is 50. So இத வச்சு என்ன சொல்லலாம், volume is 5 into 10 power minus 3 meter cube. That is option A. Okay, yeah. Okay, yeah. So option A is the correct answer. Okay guys, clear? 5 into 10 power minus 3. Okay, clear? Let's move on. Surface tension and capillarity. ரொம்ப நிறைய terms நம்ம எடுத்து புதுசா. It might seem complicated, yes, but all are very simple, very very simple. இங்க யாருக்கு bubbles ஊத பிடிக்கும்? Come on. யாருக்கும் பிடிக்காது போலயே. Yes, Meena Gurumurthy. Yes, I also like. Yes. நீங்க என்னைக்காச்சும் wonder பண்ணிருக்கீங்களா, why is balloons is bubbles on this always spherical? Okay, அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான முக்கியமான காரணம் சர்ஃபேஸ் டென்ஷன். ஏன் அப்படின்றது பார்க்கலாம். ஓகே,
ஓகே, ஸோ பேசிக்கலி பாத்தீங்கன்னா நம்ம எல்லா பிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரியும் ரொம்ப நல்லாவே ரிலேட் பண்ணலாம் எப்பவுமே. ஸோ இங்க இருக்க நம்ம மாலிகுலர் ஃபோர்ஸஸ் நம்ம பார்ப்போம். மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வந்து நம்ம ரெண்டா பிரிச்சிருப்போம், கொஹேசிவ் ஃபோர்ஸஸ் அண்ட் அதேசிவ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு. கொஹேசிவ் அண்ட் அதேசிவ். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்க ஆக்சுவலா க்ளூ ஸ்டிக்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா வந்து அதேசிவ் க்ளூ அப்படின்னு இருக்கும். ஓகே, அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ கொஹேசிவ் அப்படின்னா ரெண்டு மாலிகுல்ஸ் எடுத்துக்கோங்க ஆஃப் சேம் மாலிகுல்ஸ். இப்போ இது ரெண்டுத்துக்குள்ள எவ்வளவு அட்ராக்ஷன் இருக்கு, அதுதான் வந்து கொஹேசிவ் ஃபோர்ஸஸ். இதுக்குள்ள எவ்வளவு ஃபோர்ஸஸ் இருக்கு. அதேசிவ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ் எடுத்துக்கிட்டு அது ரெண்டுத்துக்குள்ள அட்ராக்ஷன் எவ்வளவு இருக்கு, அதுதான் வந்து அதேசிவ் ஃபோர்ஸஸ். ஓகே, சோ இப்போ பாத்தீங்கன்னா கொஹேசிவ் ஃபோர்ஸஸ் பாத்தீங்கன்னா யா சோ இப்போ கொஹேசிவ் ஃபோர்ஸஸ் பாத்தீங்கன்னா if it is better than adhesive forces, அதாவது of liquid, sorry, of fluid particles like to stick to each other rather than some other particles. அப்படின்னா வந்து what they try to do is they try to come together. Okay, so என்ன மாதிரி ஆகும்னா இந்த மாதிரி ஒரு வாட்டர் டிராப்லெட் நீங்க போட்டீங்கன்னா it forms something like this. Okay, it tries to stick with itself. ஆனா அதுவே adhesive forces ஜாஸ்தியா இருக்கு. அதாவது the water molecules would rather stick to the surface than itself. அப்படின்னா it will form something like this. இந்த மாதிரி ஒரு இது ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ cohesive forces adhesive forces இதுதான். Whether they like to stick with each other or whether they want to stick with other things. இப்போ பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம், இப்போ பாத்தீங்கன்னா ஒரு thin tube எடுத்துக்கிறீங்க and you're placing it under liquid. பாத்தீங்கன்னா because of capillarity action the cohesive force, if it is lesser than adhesive forces, அதாவது இந்த கண்டெய்னருக்கு வந்து water likes, like whatever liquid we are using likes to stick to it better than water. என்ன ஆகும்னா water rises in this and like it ends up being here. Even if there is a p atmosphere over here, நம்ம barometerல பார்க்காத மாதிரி, even if there is a p atmosphere here as well as here, still goes up. This is called capillarity action. Actually நீங்க பயாலஜில நீங்க பாப்பீங்க, பயாலஜில இந்த veins வழியா லிக்விட் மேல போகும். அதுக்கான காரணமும் இதுதான். Water particles like to stick with plant particles. I am not good in biology, so don't ask me the exact terms. I am very sorry. Okay, so இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி surface tension, sorry, molecular forces, இந்த மாதிரி தரதுல force, this makes some force which keeps which like இந்த மாதிரி இதே ஸ்டேட்ல இருக்கிறதுக்காக some force இது மேல ஆக்ட் ஆகுது. கரெக்டா, இந்த ஃபோர்ஸ் பேர் தான் சர்ஃபேஸ் டென்ஷன். நம்மளுக்கு எக்ஸாம் டென்ஷன் ஆனா சர்ஃபேஸ் டென்ஷன் தான் வேணும் நம்மளுக்கு. ஓகே 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 சோ இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் எப்படி நீங்க சொல்லுவீங்கன்னா force is surface tension T times the length of contact. Okay, so உங்களுக்கு ஒரு ஃபன் எக்ஸ்பெரிமெண்ட் தரேன் நான். சேவ் நீங்க போய் எடுத்துக்கணும். நீங்க இந்த மாதிரி ஒரு சி ஷேப்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா I'm giving you a thread. I'll mark it with a different color. Save it. I'm giving you a thread. Okay, இந்த மாதிரி நான் தரேன். So இப்போ I don't think it's visible, is it? It's not quite visible, so I'll rather use red only. So இப்போ இந்த மாதிரி நான் உங்களுக்கு thread தரேன். ஓகே, so இப்போ நான் என்ன பண்ண சொல்றேன்னா உங்களை I'm telling you to dip it in soap water. இப்போ நான் soap water dip பண்றேன் சொல்றேன் உங்களுக்கு, and you dip it, and இது நீங்க வெளியே எடுக்கும் போது this so happens to be forming like this, and
இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் நாட் செமி சர்க்கிள் வாட் இட் பட் ஆக்சுவலா உங்களுக்கு செமி சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். இது ஏன் அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா there acts a surface tension force which is df is tdl. இந்த மாதிரி ஒரு இடத்துலயும் வந்து அவுட்டர்ஸ் இந்த மாதிரி ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்க எஃபெக்டிவ்லி இந்த ஃபோர்ஸஸ்லாம் ஆட் பண்ணீங்கன்னா யூ கெட் t into 2r where r is radius of this, or essentially say speaking இந்த எல்லா ds நீங்க ஆட் பண்ணீங்கன்னா t is a constant, integral df is integral this thing which is t into integral df. Wow, obviously vector. So பாத்தீங்கன்னா நீங்க இந்த எல்லா ds ஆட் பண்ணீங்கன்னா you get this length vector, correct? So I don't care which path I take, but at equilibrium பாத்தீங்கன்னா tdl, the t integral dl is just t into 2r. So what can you say? இந்த மாதிரி ஷேப் ஃபார்ம் ஆகுதுன்னா everywhere it is acting radially outwards. Yes, radially outwards act பண்ணா இது ஒரு செமி சர்க்கிள் ஷேப். ஓகே, இந்த செமி சர்க்கிள் ஷேப் அது. சோ இதுக்கான காரணம் சர்ஃபேஸ் டென்ஷன். ஆர் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட், ரொம்ப வைரல் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. சே நீங்க ஒரு ஒரு ஜார்ல வந்து ஒரு பக்கெட்ல வந்து you have some soap water and I give you a film. A filmனா லைக் ஒரு த்ரெட் மாதிரி உங்களுக்கு தரேன். உங்களுக்கு அது சர்க்கிள் ஒரு கனெக்டர் த்ரெட்னு உங்களுக்கு தரேன். அண்ட் ஸோ இட்ஸ் நாட் லூஸ் ஓப்பன் லூஸ். உங்களுக்கு இந்த மாதிரி கனெக்டடாக தரேன். ஸோ இந்த மாதிரி கனெக்டடாக தரேன். இந்த மாதிரி உங்களுக்கு கனெக்டட் த்ரெட் தரேன். இப்போ நீங்க அது மேல பிளேஸ் பண்ணீங்கன்னா இட் ஸ்டிக்ஸ் டு இட். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ என்ன ஆகும்? ஐ அம் ஆஸ்கிங் யூ. உள்ள இருக்க இடம் நான் பாப் பண்றேன். பாப் பண்ணா என்ன ஆகும்? ஓகே, பாப் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியே இருக்கிறது அஃபெக்ட் ஆகுது. வெளியே இருக்கிறது அஃபெக்ட் ஆகுது. ஆனா என்ன ஆகும்னா உள்ள இருக்கிறது ஒரு சர்க்கிளா மாறிடும். உள்ள இருக்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் சர்க்கிளா மாறும். இதுக்கான காரணம் அகெயின் சர்ஃபேஸ் டென்ஷன். ஏன்னா இந்த த்ரெட்டுக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஃபோர்ஸ் ரேடியல் அவுட்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகுது. சேம் அமௌண்ட்ஸ் எவ்ரிவேர், TDL. ஓகே ஓகே, லெட் மீ ஆஸ்க் யூ சம்திங். இதே வந்து நான் தண்ணிக்கு பண்ணா ஏன் ஆகாது? ஏன் தண்ணிக்கு பண்ணா ஆகாது? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணியோட T ரொம்ப லெஸ், that it does not hold up the weight of the thread. So தண்ணியோட surface tension is too small. That's the only reason. தண்ணிக்கும் surface tension இருக்கு, but it does not work. ஏன்னா it does not have the enough force to carry the weight of the liquid. Okay, so அதுக்காக you add soap or some sort of soap into it. அதோட மிக்சர் இந்த சோப் வாட்டர் ஒரு சர்ஃபேஸ் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால மட்டும்தான் நீங்க இந்த மாதிரி அந்த பபிள்ஸ் ஊதுறதுக்கு நீங்க எடுத்து வச்சாலும் இந்த ஃபிலிம் அந்த இதுல பாத்தீங்கன்னா இட் இஸ் ஈவன் தோ வெயிட் ஆக்ட் ஆனாலுமே இட்ஸ் நாட் ஃபாலிங் ஆஃப் அண்ட் இட்ஸ் ஸ்டிக்கிங் வித் தி திங். ஓகே கைஸ், ஸோ தட் இஸ் சர்ஃபேஸ் டென்ஷன். வெரி சிம்பிள். இப்போ let's see another topic. சர்ஃபேஸ் எனர்ஜி அப்படின்னா இப்போ வந்து இந்த மாதிரி கொஹெசிவ் ஃபோர்ஸஸ் இருக்கும்ல, லைக் ஒரு வாட்டர் மாலிக்யூல்ஸ். ஸோ இப்போ த ஒர்க் இப்போ அதெல்லாம் நான் பிரிக்கணும்னா ஐ ஹேவ் டு புட் இன் சம் ஒர்க் ஆர் சம் எனர்ஜி இன்டு இட். கரெக்டா? இந்த எனர்ஜி தான் வந்து சர்ஃபேஸ் எனர்ஜி. ஓகே, ஸோ பேசிக்லி சார் உங்களுக்கு வந்து the work required is proportional to the area exposed. Okay, so area exposed கம்மியா இருந்துச்சுன்னா that is அதோட potential energy or basically potential energy is very less. நீங்க இது இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், or I like to remember it as U is equals to XA where S is surface tension. Sorry, yeah, surface tension. So well, this is T technically, then this is just delta here over here. Okay, so U is equals to USA அப்படிங்க நான் வச்சிருப்பேன் என்னோட ஸ்கூல் டைம்ஸ்ல. ஸோ யா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் லெஸ்ஸர்
if area is lesser. And all objects பாத்தீங்கன்னா it wants to have less energy. It wants to be more and more stable. அதுக்கு பைத்தியமா சுத்த விருப்பம் இல்லை. It wants to be more and more stable. Okay, stable அப்படின்னா you should be very very less. So பாத்தீங்கன்னா ஏரியா லெஸ்ஸா இருக்கணும் for a given mass அப்படின்னு பாத்தீங்கன்னா the perfect shape you can possibly have is a sphere. You can try it out. ஒரு particular volume எடுத்துக்கோங்க. Volume is fixed. See which shape has the least exposed area. பாத்தீங்கன்னா you will always get it to be a sphere. Okay, so அதனால தான் நீங்க bubble ஊதும் போது அந்த அவ்வளோ surface tension இருக்கிறது வந்து it wants to have a very less exposed area. அதனால it always becomes a sphere. ஓகே, அது மட்டும் இல்லை, நீங்க ஸ்பேஸ்ல போயிட்டு இந்த மாதிரி வாட்டர் பார்ட்டிகல் ரிலீஸ் பண்ணா கூட it always becomes a sphere. இதுக்கான காரணமும் அதுதான். It wants to have very less area to have very less energy, potential energy, to be more and more stable. Yes, ஏன் நீங்க ஆக்சுவலா சே ஒரு மலையில இருந்து நீங்க பால் உருட்டி விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பால் ஏன் கீழே உருண்டு வருதுன்னா it will have lesser and lesser energy. So lesser potential energy is better for it. So அதனாலதான் it will try to go this way. Yes, if இந்த இடத்துல எனர்ஜி ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா it does not want to go there. It wants to stay wherever energy is lesser. Okay guys, so this is surface energy. ரொம்ப simple. Okay, and excess pressure in a liquid drop. So இப்போ நீங்க ஒரு liquid drop எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. So I am saying உள்ள வந்து extra pressure, or in other words, நான் இன்னும் சிம்பிளா சொல்றேன். பபிள் ஒன்று எடுத்துக்கோங்க. பபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேசிக்கலி வித்தின் சர்க்குலர் ஸ்பெரிக்கல் ஃபிலிம் இருக்கும், கரெக்டா? ஸோ இப்போ ஏன் இந்த மாதிரி பலூன் பபிள்ல பாத்தீங்கன்னா வந்து we are blowing air into it, கரெக்டா? ஊதுறோம். Where does the air go அப்படின்னு பாத்தீங்கன்னா it goes inside. ஸோ நீங்க காத்து ஊத 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 you are basically giving more mass into the thingy, கரெக்டா, into the bubble. ஸோ அப்போ உள்ள ப்ரெஷர் நீங்க ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உள்ள ப்ரெஷர் ஜாஸ்தி பண்றதுனால ரேடியஸ் பெருசாகும். ஸோ this is actually given by delta P is equals to 2T by R. Or simply put, பலூன் எடுத்துக்கோங்க. எஸ், பலூன் எடுத்துக்கோங்க. நீங்க பலூன் வந்து ஊத ஊத இன்னும் ஈஸியரா மாறும், கரெக்டா? ஹேவ் யூ எவர் நோட்டீஸ் தட்? நீங்க ஃபர்ஸ்ட் பலூன் ஊதும் போது தான் ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கும். ஆனா the more you blow it, the more and more and more and more and more you blow it, it becomes easier until it pops. We don't see that part. So oopsies. So நீங்க ஃபர்ஸ்ட் ஊததான் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அப்போ வந்து excess pressure is 2T by R, where R is very very small. ஊத ஸ்டார்ட் பண்ணும்போது R is very small. ஆனா நீங்க ஊத 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 R is becoming larger and larger. So excess pressure உங்களுக்கு தேவையானது வந்து decreases. So நீங்க இன்னும் கம்மியான ஃபோர்ஸ்ல ஊதுனாலே போதும், you will be able to get it. Okay, இப்போ why is this happening அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேஸ்ல இருந்து இன்னொரு ஃபேஸ்க்கு போகுது. ஸோ இப்போ வந்து சரி வாட்டர் ட்ராப்லெட் எடுத்துக்கிறீங்க, உள்ள வந்து ஃபுல்லா லிக்விட், ஃபுல் சாலிட் லிக்விட் இருக்கு. சாலிட் லிக்விட்னா லைக் அசன் உள்ள வந்து வெறும் லிக்விட் மட்டும் தான் இருக்கு ஒரு வாட்டர் ட்ராப்லெட்ல, அண்ட் வெளியே வந்து கேஸ் மட்டும் தான் இருக்கு, கரெக்டா? ரோ ஆஃப் கேஸ் அண்ட் ரோ ஆஃப் லிக்விட். இப்போ பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஐ எம் சேயிங் தேர் இஸ் எக்ஸ்ட்ரா பிரஷர் கம்பேர்ட் டு அவுட் சைட் given by 2T of liquid by half by R. R is the radius of the drop. ஆனா அதுவே நீங்க ஒரு பபிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பபிளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம இன்னொரு சர்ஃபேஸும் இருக்கு, ரெண்டு சர்ஃபேசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கேஸ்ல இருந்து லிக்விட் இருக்கு, ஃபிலிம் இருக்கு சர்ஃபேஸ், அண்ட் ஃபிலிம்ல இருந்து திரும்ப கேஸ்க்கு போற ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கு. ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கு, உள்ள திரும்பவும் காத்து இருக்கு, கரெக்டா? ஸோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க இருக்க பிரஷர் டிஃபரன்ஸ் வந்து 2T by R இருக்கும், அண்ட் இங்க இருந்து இங்க இருக்க டிஃபரன்ஸ் வந்து 2T by R minus R, delta R இருக்கும், very small delta R or R minus thickness, whatever. And this thickness will be very small that we can neglect this. So technically you have 4T by R. So inside a bubble பாத்தீங்கன்னா of the same dimensions, it will have more pressure than a water droplet. Wow. So that's basically what this is. Yeah, in a soap bubble பாத்தீங்கன்னா it's 4T by R. ஏன்னா வந்து there's two surface crossing. முதல்ல வந்து கேஸ்ல இருந்து ஃபிலிம்க்கு போகுது,
அப்புறம் ஃபிலிம்ல இருந்து திரும்ப கேஸ்க்கு போகுது, உள்ள இருக்க கேஸ். இட் கேன் பி வாட் எவர் கேஸ். நம்ம இப்ப என்ன கேஸ் அந்த மாதிரி எதுவுமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ டென்சிட்டி எதுவும் தரல, எதுவுமே தரல. உள்ள இருக்க கேஸ், வெளியே இருக்க கேஸ் கரண்ட், pressure difference should just be 4T/R, where T is surface tension of the liquid. Yes, simple guys. So that is that. We'll move on to the next one. Okay, so oh yeah, and I forgot to mention angle of contact. Wait, let me go to this. Yeah. So பாத்தீங்கன்னா I told இந்த மாதிரி ஆச்சுன்னா, அதாவது வாட்டர் மாலிகூல்ஸ் லைக் டு ஸ்டிக் வித் அதர் பார்ட்டிகல்ஸ் ஆர் adhesive forces is greater than cohesive forces. So இப்போ பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் ஃபார்ம் ஆகுது. So say this angle is theta. This theta is called to be angle of contact. Angle of contact. Very, very horrible handwriting. Please bear with me. And அதே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, oh yeah, இங்கே இருக்கு. Nice. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா angle of contact is like this. எப்பவுமே பாத்தீங்கன்னா angle of contact should be measured along the liquid. இது மெஷர் பண்ணக்கூடாது, இதுதான் மெஷர் பண்ணணும், along the liquid. இங்க பாத்தீங்கன்னா along the liquid இந்த பக்கம் இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா இந்த கேஸ் is called wetting. Okay, wetting. Water, like the liquid likes to wet with the surface. அதுவே இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா this is called non-wetting. Okay, so பாத்தீங்கன்னா wetting கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா angle of contacts is always acute, and non-wettingல பாத்தீங்கன்னா angle of contact is always obtuse. Okay, so அதுதான் நம்ம ஆக்சுவலா அடுத்த question. Yes, a liquid rises in a capillary tube in inserted. Which of the following statement is true for the following? Angle of contact is obtuse, acute, surface tension 0, இல்ல adhesive forces less than cohesive forces. பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொன்ன இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் இருக்கு, நீங்க இதுல வந்து ஒரு கேபிலரி டியூப் போட்டீங்க அப்படின்னா, கேபிலரி டியூப்னா வெரி தின் டியூப் போட்டீங்கன்னா, ஐ டோல்ட் the liquid rises, some liquids rises. இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, we have to zoom in more here. இப்போ பாத்தீங்கன்னா these liquid particles like to stick to the container. So container stick போகும்போது, so இப்படி இருக்கிறது வந்து wants to be sticking more, so இந்த மாதிரி bend ஆகும். ஓகே, இந்த மாதிரி இப்படி வருது. ஓகே, so this effectively பாத்தீங்கன்னா is looking like going through a phase. So or in other words, இந்த இடத்துல excess pressure இருக்கு இந்த இடத்துல compared to this. How much is that? 2T/R. So 2T/R வந்து excess pressure இருக்கு. ஓகே, இது so இப்போ வந்து this is wetting surface எடுத்துக்கோங்க, நம்ம wetting surface. So இப்போ வந்து நம்ம லிஃப்ட் இருக்குன்னா, so basically 2T/R வந்து இங்க கம்மியா இருக்கு pressure compared to this. So அப்போ இந்த இடத்துல pressure என்ன இருக்கும்? ρg h இருக்கும், because of it is in a depth, right? H minus 2T/R plus P/atm. Correct? This should be equals to P/atm. Yeah, according to Pascal's law, same height la irukka liquid, continuum la irukka liquid ku வந்து same pressure இருக்கணும், and இந்த பாயிண்ட்க்கும் இந்த பாயிண்ட்க்கும் same pressure இருக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ρg h இருக்கு and minus 2T/R excess pressure. இந்த இடத்துல இருந்து இன்னும் எக்ஸஸா இருக்கு. ஓகே, ஏன் இந்த இடத்துல எக்ஸஸா இருக்குன்னு சொல்றேன்னா, இது கான்கேவா இருக்கு, இட்ஸ் லைக் கர்விங் அப்வர்ட்ஸ். நான் என்ன சொன்னேன், ஒரு பபிளுக்கு பாத்தீங்கன்னா உள்ள இன்னும் எக்ஸஸா இருக்குன்னு 4T/R உள்ளதான் சுத்தி இருக்கு. கரெக்டா? சோ அப்ப அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா this is 4T/R, where R is the radius of the curvature, not the radius of the capillary, the tube. These two are two different things. I'll come to it. Okay, so இப்போ பாத்தீங்கன்னா P/atm goes and ρg h வந்து 2T/R இருக்கு. So அதாவது if it is wetting, liquid tries to go up this, correct?
and the height which it goes up is given by 2t by r. Okay, so if it is wetting இது ஆகுது கரெக்டா. அதுவே நான் வெட்டிங் கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா this wants to stick to itself, கரெக்டா. so liquid wants to stick to itself னா இப்படி இருக்கிறது பல it forms like this. if it forms like this னா excess pressure is in here not here, கரெக்டா. இப்போ in here இருக்குனா this is an excess pressure of 2t by r. yes, excess pressure of 2t by r இருக்கு. so liquid வந்து மேல போய் இருக்காது, பட் இன்ஸ்டன்ட் அது கீழே இருக்கும். கீழே இந்த மாதிரி ஒரு ஃபார்ம். ஓகே, இது இப்படி ஃபார்ம் ஆகும்போது அகைன் இந்த பாயிண்ட்ல பிரஷர் பார்க்கறேன். இந்த பாயிண்ட்ல பிரஷர்ஸ் பார்க்கறேன் அட் இன்சைட் அண்ட் அவுட்சைட் பார்த்தேன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா I have PATM and வெளியே PATM minus 2t by r and வெளியே நான் பார்த்தேன்னா I have rho GH plus PATM. so again same thing, PATM plus rho GY rho GH whatever is equals to PATM plus 2t by r. m plus இந்த உள்ள லிக்விடுக்கு தான் வந்து எக்ஸஸ் பிரஷர் இருக்கு, ஏருக்கு இல்ல. நம்ம இங்க இருக்க லிக்விடுக்கும் இங்க இருக்க பாயிண்ட்டுக்கு தான் நம்ம மெஷர் பண்ணணும். so it has an excess pressure of 2t by r. so plus again PATM goes rho GH is equals to 2t by r. same formula தான், ஆனா இந்த h depth, height இல்ல depth. and this is for non wetting case. this was for wetting case, same formula. this was for non wetting case, same formula. but இது வந்து h இந்த increase ஆகும், இது வந்து depth கீழே. ஓகேயா, சிம்பிளா கைஸ். so angle of contact வந்து obtuseனா this is non wetting, acute na it is wetting. okay, so வந்து height increase இருக்கு அப்படின்றாங்க, liquid rises in a capillary tube அப்படின்னா it is wetting case. நம்ம இப்போதான் பார்த்தோம் it is wetting case. wetting case na this option 2 should be correct. okay guys, so it is not obtuse. surface tension of the liquid is zero. well, that's definitely not true. ஏன்னா capillary action நடக்கணும்னா அதுக்கு முக்கியமான காரணமே வந்து surface tension தான். okay, adhesive forces is less than cohesive forces. adhesive forces is less than cohesive forces na it is non wetting case. so again this is also wrong. adhesive forces is stronger than cohesive forces, that is true. okay, அடுத்த question. when temperature of liquid is increased, its surface tension generally increases or decreases, it remains same. first increase and decrease, or I want to give up on this question. so simply then நீங்க temperature increase பண்ணீங்கன்னா molecular level நீங்க பேசுனீங்கன்னா what happens? kinetic energy increase ஆகுது. kinetic energy increase ஆகுதுன்னா velocity is increase ஆகுது. so particles want to like be random and do whatever they want. they don't want to feel attracted to each other. so என்ன ஆகும்? it always decreases, the attractions decreases. ஏன்னா kinetic energy increases, which apparently feels like attractions decreases. so T gets smaller. okay, so அடுத்து two soap bubbles have radii in the ratio of 1:2. what is the excess pressure inside them? excess pressure நம்ம பார்த்தோம் is for a bubble என்ன கொடுத்த கேஸ் bubble is 4t by radius of the bubble. கரெக்ட்டா? இப்போ வந்து கொடுத்திருக்காங்க excess radius in the ratio 1:2. அப்ப excess pressure ஓட இது என்ன அப்படி கேக்குறேன். two soap bubbles, so அந்த ரெண்டுத்துக்கும் சேம் t தான் இருக்கு. ஓகே, சேம் t சேம் form. so இதோட ரேஷியோ 1:2 னா அதோட இன்வெர்ஸ் தான வந்து ரேடியஸ் ஓட இன்வெர்ஸ் தான் வந்து surface excess pressure. so அப்ப அதோட ரேஷியோ வந்து should be 2:1. very simple. okay guys, okay, let's move on to surface tension. okay, I wanted to remove this question. இந்த question தான் பாருங்க, I'm very sorry. okay, statics அப்படின்றது இவ்வளவுதான்.
Now we are getting to the spicy part, dynamics. So liquid move ஆகுது, அதோட மோஷனை வந்து we are going to see what is going to be. Okay, dynamics is the study of motion. So liquid flow ஆகும்போது, fluid flow ஆகும்போது what is going to happen அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ நம்ம யூஸ்வலா ஒரு ஐடியல் fluid அப்படி சொல்றோம்னா it should not be compressible, or in other words density should be same throughout. Okay, it should be incompressible. Okay, non viscous, viscosity அப்படின்றது வந்து இந்த friction மாதிரி. ஓகே, இந்த fluidsக்கான friction மாதிரி. சரி, இப்போ நீங்க வந்து தண்ணி ஊத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேகமா விழுந்துடும். ஆனா அதுவே தேன் ஊத்த பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹனி அது ஊத்த பாக்குறீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா பிசு பிசுன்னு ஒட்டி ஒட்டி தான் விழும். கரெக்டா? ஏன்னா ஹனி இஸ் மோர் விஸ்கஸ், அதுல மோர் ஃப்ரிக்ஷன் இருக்கு. இட் ஒரு பார்ட்டிக்கல் இன்னொரு பார்ட்டிக்கலும் ஸ்லோவா தான் கோஸ் வித் ஈச் அதர், ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கு. ஓகே, தட் இஸ் விஸ்காசிட்டி. ஸோ இந்த மாதிரி ஹனியில் இருக்க மாதிரி விஸ்காசிட்டி இல்லாம நான் விஸ்கஸ் தான் பார்க்கணும். அடுத்து ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ. ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோன்றத நம்ம என்னன்னு இப்போ பார்க்க போறோம். அண்ட் இர்ரோட்டேஷன், இர்ரோட்டேஷன் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை, தட் இஸ் ஐ காலேஜ்ல விசிட். ஸோ ஸ்ட்ரீம் லைன் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகல் வந்து இஸ் ஃபாலோவிங் அ பாத் ஆல்வேஸ். ஓகே, ஸோ இன்னொரு பார்ட்டிகல் எடுத்துக்கிட்டீங்க பின்னாடி இருக்க பார்த்தா திஸ் ஆல்சோ ஃபாலோஸ் தி சேம் பாத். திஸ் இஸ் ஸ்ட்ரீம் லைன்ஸ். இந்த லைன்ஸ்க்கு பேரு ஸ்ட்ரீம் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ஸ்ட்ரீம்ல தான் இந்த லைன்ல தான் இந்த ஸ்ட்ரீம் ஃப்ளோ ஆகுது அப்படின்றது. ஓகே, இப்போ வந்து டர்புலன்ட் ஃப்ளோ இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த சில ஹோட்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, என் வீட்டுல வராது, டேப் திறந்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் ஸ்மூத்தா வரும், தண்ணி வெளியே ஸ்மூத்தா வரும், லைனாவே வரும். கரெக்டா? தட் இஸ் கால்ட் ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ, லேமினார் ஃப்ளோ. ஆனா அதுவே வந்து அது கீழே விழுந்தாலே இட் கோஸ் லைக் சம் ரேண்டமா இட் கோஸ். ஆர் என் வீட்டில் இருக்கமா நீங்க ஓப்பன் பண்ண சும்மா ரேண்டமா தண்ணி வரும் உள்ள, வரும். தட் இஸ் கால்ட் டர்புலன்ட் ஃப்ளோ. ஓகே, ஸோ வெரி கேஆட்டிக் அண்ட் எராட்டிக் ஃப்ளோ வித் ரேண்டம், கம்ப்ளீட் ரேண்டம். ப்ரெடிக்டே பண்ண முடியாது. உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, தட் இஸ் ஸ்ட்ரீம் லைன். சுத்தமா பண்ண முடியாது, ஃபுல் ரேண்டம், எல்லாம் ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு அப்படியே. தட் இஸ் கால்ட் டர்புலன்ட் ஃப்ளோ. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ வந்து ஐ வாண்ட் டு சே வெதர் இட் இஸ் ஃப்ரீ ஸ்ட்ரீம் லைனா போகுதா, இல்ல ஒரு லேமினரா போகுதா, ஒரு டர்புலண்டா இருக்கா அப்படிதான் டிஃபைன் பண்ணணும்னா ஐ நீட் சம் டேர்ம். அதுதான் நம்ம ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர்ன்ற டேர்ம் வச்சு ஒரு ஃப்ளோ வந்து ஸ்ட்ரீம் லைனா இருக்கா ஆர் டர்புலண்டா இருக்கா அப்படின்றது நீங்க சொல்ல முடியும். ஓகே, ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் டிஃபைன்ட் பை rho v d by mu. Okay, rho வந்து density of the fluid, v வந்து some characteristic velocity, and d is also some characteristic length. நீங்க ஒரு பைப் எடுத்தீங்கன்னா it is diameter and flow speed. So mu pronounced as mu. இப்போ பாத்தீங்கன்னா this is called the coefficient of viscosity. Okay, so this is given by, and this is the reason for viscosity. In the term now this is viscosity there. So இப்போ வந்து this value is less than 1000 அப்படின்னு பாத்தீங்கன்னா, and if you were to see this actually வந்து பாத்தீங்கன்னா dimensional is unit. இதோட dimension சேமா இருக்கும். mu ஓட dimensionum rho v d ஒரு dimensionum சேமா இருக்கும். Okay, so பாத்தீங்கன்னா if this is less than 1000, this dimension is unit called Reynolds number. If it is less than 1000, then it is streamline flow and it is predictable. என்ன மாதிரி இருக்கும்ன்றது நீங்க பர்ஃபெக்ட்டா சொல்ல முடியும். ஆனா அதுவே if it is greater than 2000 ஆச்சுன்னா it's completely turbulent. உங்களால சொல்லவே முடியாது என்ன நடக்க போகுதுன்றது. and அதுவே வந்து 1000 to 2000 உள்ள இருந்துச்சுன்னா you may be able to say some things but not everything. It's like in the middle அந்த மாதிரி. Okay, transition இருக்கு from this to that. Okay, அடுத்து equation of continuity. ரொம்ப சிம்பிள் ஈக்குவேஷன் தான், பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு தெரியும். a1 v1 = a2 v2. ஸோ இது ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பைப் எடுத்துக்கிறேன்.
இந்த மாதிரி இருக்கு. இங்க ஏரியா வந்து A1 அண்ட் நீங்க ஃப்ளோ வெலாசிட்டி V1 அண்ட் இந்த இடத்துல ஏரியா வந்து A2 சொல்றேன் அண்ட் ஃப்ளோ வெலாசிட்டி V2 சொல்றேன். ஸோ நான் உங்ககிட்ட என்ன கேட்கறேன், இந்த A1 V1 A2 V2 ரிலேஷன் இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் கம்ஸ் ஃப்ரம் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஸோ சிம்பிளி சேயிங், நீங்க போடுற மாஸ் இங்க என்ன ஃப்ளோ இங்க ஆகுதோ தட் ஷுட் எக்ஸிட் திஸ் வே. ஓகே, ஸோ அதனால வந்து ρ1 A1 V1 should be ρ2 A2 V2. And since we are taking ideal fluids or incompressible fluids, ρ1 and ρ2 same thing, man. So they cancel out. So A1 V1 equals to A2 V2. This is called continuity equation. So ஒரே flowல A1 and flow speed V1 is equal to A2 or flow speed V2. The ரெண்டுத்தையும் multiply பண்ணீங்கன்னா you will be getting this. So this is also equal to volume flow rate, amount of volume which is flowing, dV by dt. Okay, so இப்ப பாத்தீங்கன்னா smaller areas எடுத்துக்கிட்டோம்னா smaller areas வந்து it's flowing on a very faster speed. அதே amount of mass தான் deliver பண்ணனும்னா it should go on a way faster speed, and பெருசா it should go on a way smaller speed. Okay, so உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஃப்ளோ இன்னும் ஸ்பீட் பண்ணி விடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா you can just make the outlet smaller. In fact, கார்டன் ஹோஸ் யாராச்சும் பார்த்துருக்கீங்க? இந்த கார்டன்ல பைப் வச்சு இப்படி அடிப்பாங்க ஒன்றுத்துக்கும், கரெக்டா? என் தாத்தா பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது பண்ணும் போது சும்மா அப்படியே வச்சிருந்தோம்னா அது கொஞ்சம் ஸ்லோவா தான் போய் விழும். என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 2 விரல் வச்சு இந்த இது வச்சு மூடுவாங்க. ஸோ இப்படி மொத்தமா இருக்குன்னா இந்த 2 விரல் வச்சு இப்படி மூடுவாங்க. இப்படி மூடும் போது ஏரியா குட்டியா, ஸோ அப்படியே ஃபாஸ்டா போய் இங்க தூரமா போய் விழும் தண்ணி. ஸோ இதனாலதான் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுவாங்க, ஏரியா டிக்ரீஸ் பண்றாங்க. டிக்ரீஸ் பண்றதுனால இன்னும் மீதி இருக்க ஏரியால வந்து இன்னும் ஃபாஸ்டா தண்ணி வெளியே வரும். So this is that this is why we close it. Okay, okay, so and another example, இதே கேஸ்க்கு another example. இப்போ வந்து டேப்ல இருந்து நீங்க தண்ணி இப்படி கீழே விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டேப்ல இருந்து தண்ணி கீழே விழவில்லை, it becomes actually smaller and smaller in the stream. ஏன் அப்படின்றது பாத்தீங்கன்னா கீழே போக 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 கிராவிட்டி வந்து கீழே ஆக்ட் ஆகிட்டே இருக்கு. எஸ், கிராவிட்டி கீழே ஆக்ட் ஆகிறதுனால இந்த வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் கீழே போக போக. கரெக்டா? வெலாசிட்டி கீழே இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஏரியா ஷுட் டிக்ரீஸ். ஏன்னா A1 V1 equals to A2 V2. இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏரியா ரிலேட்டிவ்லி ஜாஸ்தி, பட் வெலாசிட்டி ஸ்மால். இந்த இடத்துல வெலாசிட்டி ஜாஸ்தி, ஸோ ஏரியா ஷுட் பி ஸ்மால். எஸ், ஸோ நீங்க போக போக ஏரியா டிக்ரீசஸ். தட் இஸ் ட்ரூத். ஸோ Bernoulli's principle. This is the hardest topic, but the most interesting topic I would say of this chapter. Okay, அதுக்கு முன்னாடி let me have some water. Fluids say. So Bernoulli's principle என்ன சொல்லுதுன்னா P plus half rho V square plus rho G இந்த ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுது, ஒரு கண்டினியூம். அகைன் கண்டினியூம்னா ஒரே அந்த லிக்விட் எல்லாமே வந்து கனெக்டடா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த லிக்விட் எல்லாம் கனெக்ட் ஆச்சுன்னா இட் இஸ் a கண்டினியூம். ஸோ இந்த மாதிரி ஒரு பைப்ல வந்து there is water all the way inside. ஸோ இப்போ நான் ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் கட் பண்ணி பாக்குறேன். இந்த இடத்துல இதோட ஏரியா A1, வெலாசிட்டி V1 and so on and so forth. இப்போ வந்து நான் ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் செட் பண்றேன். ஸோ இதோட ஹைட் ஹெச்ல இருக்கு, கரெக்டா? ஸோ வந்து சிம்பிளி நான் சொல்லணும்னா this is just kinetic energy per unit volume, this is potential energy per unit volume, and this is just pressure. Okay, so pressure plus kinetic energy per unit volume plus potential energy per unit volume constant ஆ. இதுக்கு ஆக்சுவலா ப்ரூஃபும் இருக்கு, ஆனா அது காலேஜ் லெவல் क्वेश्चंस, I don't think you will need it. So this is Bernoulli's principle. Okay, this is actually equals to P naught as stagnation pressure. Stagnation pressure na velocity zero or karta pressure என்னன்றது.
So that is stagnation result. So let's go into questions. So the formula மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. That is all you will need in this Bernoulli's principle. Okay. So இப்போ பாத்தீங்கன்னா before we go into questions, I'll ask you something. இந்த ட்ரெயின் இங்க யாரும் ட்ரெயின் டிராவல் பண்ணிருக்கீங்க? ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ் போயிருக்கீங்க? அட்லீஸ்ட் டிராவல் பண்ணலாம், பரவாயில்ல. யாரும் போலியா? No one travels. Oh, are you guys sleeping? Okay, anyways. So பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஸ்டேஷன் எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராக் இருக்குன்னா அண்ட் இந்த இடத்துல பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா they will draw some there will be some yellow lines over here, கரெக்டா? saying இந்த லைனை கிராஸ் பண்ணி நிக்காதீங்க அப்படின்றது. ஓகே, இது யார் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? இது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, it's not that train may come and hit you. Funnily enough, it's you may not go hit the train. ஏன் அப்படின்றது பார்ப்போம். ஸோ இந்த ட்ரெயின் இந்த மாதிரி டிராவல் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரெயின் இந்த மாதிரி டிராவல் பண்ணது வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃபர் டிராயிங் ப்ளீஸ். இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது அது கூடயே காத்தும் ஃபாஸ்டா அதோட வந்துகிட்டே இருக்கும். கரெக்டா ஃபாஸ்டான காத்து அது கூடயே வந்துட்டு இருக்கும். ஸோ அப்ப இந்த இடத்துல வெலாசிட்டி ஜாஸ்தியா இருக்கும். கரெக்டா, வெலாசிட்டி ரொம்ப ஜாஸ்தியா. அண்ட் நீங்க இங்க நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா எல்லாம் ஸ்டேஷனரியா இருக்கு. நத்திங் இஸ் ரன்னிங், நத்திங் இஸ் கோயிங் அரவுண்ட். வெறும் நீங்க தான் அங்க இருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெலாசிட்டி இஸ் க்ளோஸ் டு ஜீரோ. ஸோ அக்கார்டிங் டு பெர்னோலிஸ் பிரின்சிபல், P plus half rho v square plus rho gh is equals to a constant. ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெலாசிட்டி ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா pressure should be smaller than. And இந்த இடத்துல velocity ஜீரோனா pressure should be larger than. So இந்த இடத்துல higher pressure, இந்த இடத்துல lower pressure இருக்கு. So air tries to move from higher pressure to lower pressure. So air from behind pushes you to the front. So you may hit the train. So அதனால தான் வந்து L line cross பண்ண சொல்லுவாங்க. L line cross பண்ண கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. It's not that train will hit you. It's that you may hit the train. Okay? புரியுதுல guys? So that is Bernoulli's principle. And actually இன்னொரு fun experiment இருக்கு கிட்ட ப்ராப்ஸ்ல ட்ரை பண்றதுக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு லாங் பலூன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் வித் வெரி பிக் ஓட்டை. ஸோ இஃப் யூ நீங்க வந்து இங்க வச்சு ஊத ட்ரை பண்ண இட் நத்திங் வில் ஹேப்பன். லைக் இட் ரொம்ப ஸ்லோவா உள்ள இருக்கும். ஆனா அதுவே நீங்க இங்க வச்சு ப்ளோ பண்றீங்க அப்படின்னு ஊதுறீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிடும். ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இதுக்கான காரணம் வந்து பெர்னோலிஸ் பிரின்சிபல். அண்ட் இன்னொரு திங், புயல் அடிக்குன்னு வச்சுக்கோங்களேன். புயல் அடிக்கும் போது கூரெல்லாம் மேல தூக்கிட்டு போயிடும், பறந்து போயிடும். ஏன் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு வீடு இருக்குன்னா, ஒரு வீடு இப்படி இருக்கு, ஓகே. சோ இப்போ புயல் காத்து அடிக்குதுன்னா இங்க வேகமா காத்து ஊன்னு போயிட்டே இருக்கு. ஹை வெலாசிட்டிஸ் ஆஃப் wind is going. And உள்ள வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா low velocity இருக்கு, ஓகே, which is close to zero. So again இந்த இடத்துல pressure low இருக்கு, இந்த இடத்துல pressure high இருக்கு. So wind tries to go up, ஒரு force upwards இருக்கும். அதனால கூரை தூக்கிட்டு போகுது எப்பவுமே. ஓகே guys? Okay, so this is the applications of Bernoulli's principle. இந்த மாதிரி நிறைய ரியல் லைஃப்ல நம்மளால பார்க்க முடியும். ஓகே, so problems ரொம்ப simple தான். Okay, so according to Bernoulli's principle, if the velocity of an incompressible non-viscous fluid increases in a horizontal plane, what is its static pressure? Static pressure na just P. Okay. Oh, and Bernoulli's principle works only for non-viscous and incompressible fluids. Okay, we can't use it for any other fluids. And the fluids in the friction irukku kodadhu, viscosity irukku kodadhu, adu mattum illama it should not be compressible. Okay, well you use pannalam, ana you have different equations which is not what we give you. The equations are far more complex and we don't want to look into that. It's scary even for me.
So what happens to static pressure? என்ன சொல்லியிருக்காங்க? Velocity increases கொடுத்திருக்காங்க. Velocity increase இருக்குன்னா p plus half v square plus rho gh is a constant. So usually இந்த term நம்ம பார்க்க மாட்டோம் பெருசா. So இப்போ வந்து non viscous fluid வந்து increase ஆகுது. sorry velocity வந்து increase ஆகுது. அப்படி பாத்தீங்கன்னா so p1 இதெல்லாமே 1 ன்னு வெச்சுக்கோங்க. p2 plus half rho v2 square plus rho gh2 is equals to constant. Same constant. Okay. So இப்போ பாத்தீங்கன்னா v2 I'm just basically saying is greater than v1. So on the caseல பாத்தீங்கன்னா to make this a constant, p2 should be lesser than p1. So or in other words, static pressure decreases. That is correct. Velocity increase ஆனா pressure decrease ஆகும். Okay. Okay. அடுத்து water density that flows through a horizontal pipe at point A, the speed is that, and the pressure is that much. If pipe narrows and the speed at point B is 4 meters per second, what is the pressure at point B? So P plus half rho V square or AB நினைச்சுக்கலாம் PA VA square is equals to PB plus half rho VB squared blah blah blah, same things. இங்க VA is 2 meters per second கொடுத்திருக்காங்க and VB is 4 meters per second கொடுத்திருக்காங்க. So and this is 1.5 into 10 power 5 Pascal. 0.5 into 10 power 5. And rho and 3 is 10 power 3. If I were to solve this, I get 1.5 into 10 power 5 plus half into 10 power 3 into 2 squared is equals to PB plus half into 10 power 3 into 4 squared. Correct? So this I can cancel a 2 and a 2 over here. So I get in terms of 10 power 3 எழுதுறேன் அப்படின்னு வெச்சுக்கோங்க. So this is 2 into 10 power 3. So that is 2 plus 152 kilopascals is equals to this is 4 square is 16 by 2, that is 8 PB plus 8 kilopascal. Extend it to the other side. PB is 152 minus 8, that is 144 kilopascals if I'm not wrong. பாத்தீங்கன்னா pressure decreased 150 இருந்து 144 மாதிரி இருக்கு. So pressure decreased, ஏன்னா velocity increased. Okay guys. Yeah, so that is the answer. 1.44 at 10 power 5. Okay, question 3. An open tank contains of water. Ooh, this question sounds spicy. Okay, let's go on. Okay, so an open tank containing water has a small hole at the pitch from the free surface. Neglecting viscosity, assuming atmosphere pressure, what is the velocity of efflux, outflow speed of the hole? Okay, so the action or new page போட்டே பண்றேன். So basically என்ன சொல்றாங்கன்னா ஒரு கண்டெய்னர் இருக்கு, ஓபன் கண்டெய்னர்னா இங்க வெளிய ஃப்ரீ அட்மாஸ்பியர் இருக்குங்க. and நீங்க வந்து ஒரு குட்டி ஹோல் போடுறீங்க. So ஒரு குட்டி ஹோல் இங்க போட்டிருக்கீங்க. இப்படி போட்டதுனால இங்க என்ன ஆகும்? பாட்டில்ல ஓட்ட போட்டா பெரிய ஃப்ளோ ஆகும். கரெக்டா?
The velocity என்ன கேக்குறாங்க. Okay, this velocity is called velocity of efflux. Okay, so இந்த velocity என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். Okay, so இப்போ first I will take a different color, say lavender. இப்போ இங்க இருந்து liquid வந்து இந்த ஓட்டைக்குள்ள போகுது, கரெக்டா? Obviously இது கீழ இருக்க liquid இதுக்கு போகாது, இதுக்கு மேல இருக்க liquid மட்டும் தான் போகும். And கொடுத்திருக்காங்க இந்த height h அப்படின்னு. Okay, so gravity is acting downwards and say the வெளியே போறதுனால this is going down with the velocity v1. so இப்போ v1 க்கும் v க்கும் ரிலேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, so இதோட ஏரியா a and இதோட ஏரியா a, equation of continuity படி this is in a continuum, so we can use continuity. a v1 is equals to a b, and we know a is very small, very very small, so v has to be way bigger than v1. That is true. Okay, and இன்னொரு இதுல பாத்தீங்கன்னா, if I were to take a point here and another point here right outside பாத்தீங்கன்னா, so இந்த பாயிண்ட்க்கு பாத்தீங்கன்னா with this as frame of reference, p plus half rho v square plus rho gh பாத்தீங்கன்னா this p அதுல p atmosphere plus half rho v square, அதுல v1 வந்து downwards movement, so half rho v1 square plus rho gh, this is the frame of reference. So in the point is the height h, so rho gh is equals to, அதுவே நீங்க இந்த டேங்க்கு ஜஸ்ட் வெளியே ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், ஜஸ்ட் வெளியே. so வெளியே ஒரு பாயிண்ட் எடுத்தனா pressure is just the atmospheric pressure, p atmospheric plus half rho v square rho gh level. Okay, so p atmosphere vanishes, we don't like that p atmosphere only. Okay, இப்போ we have this monstrosity of a thing and rho also cancels everywhere, so so v1 square by 2 plus gh2 is equals to v squared v2, and we know v1 squared, sorry, v1 into a is equals to a into b, correct, where a is the whole area. so இப்போ பாத்தீங்கன்னா v1 I can write it as av by a, so I substitute over here, so v1 square I can write it as av by a whole square plus 2gh is equals to v square. Yes, I take this to the side, so v square times 1 minus a by a whole square equals to 2gh, and v equals to under the root 2gh by 1 minus a by a whole square. பெரிய ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு, ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா we started with the assumption that a is very very smaller than, small a is very very smaller than capital A, not only English wise but also magnitude wise. So if this is very small to a, this is very close to 0, sorry, yeah, this is very close to 0, that we can neglect this. So this is just under the root 2gh. so இந்த velocity தான் வெளியே வரும் அப்படின்றது. இதை வச்சு நீங்க v1 கண்டுபிடிக்கலாம். v1 is just a by a of this, sorry, a by a of root 2gh. Yes, oh my bad, a by a by continuity equation. v1 into capital A1 is v into small a. Okay,
So in the question the answer is under the root 2gh. So in the velocity is called velocity of efflux or outflow speed. Okay, it's a very interesting topic. It depends only on the height of liquid above it and not anything below it. So in the tank la pathina, we never imposed any conditions on this side. All we cared about was this height. Yes, and it follows a projectile motion. Each of these particles can be seen as a water particle, can be seen as a projectile. Okay, and each of these follows projectile motion, or in the case of horizontal motion. So you can range height la kuda kandupidikkalaam. V theriyum, so ache range kandupidikkalaam neenga. Yes. So okay, an ideal fluid is flowing through a non-uniform cross-sectional tube. Oh, non-uniform. So A1 is not equal to A2. Okay, from an end to end. If K1 and K2, okay, my bad. If K1 and K2 are kinetic energy per unit volume of the liquid, then what is the correct option of these? Okay, so according to this figure, so say this is the figure nechikalam. Figure illa budget cuts. So say this is A1, A2. This is K1, this is K2. Okay. So if I'm asking you, K1 and K2 relation in okay. So ipo I'm saying in that A1 na, in that velocity V1 should be greater than that of V2. Correct? V1 should be greater than greater than V2. Correct? V1 greater than V2. Okay. Continuity equation. A1 V1 equals to A2. Area just velocity come here to satisfy mass flow rate. Correct? So V1 ಜಾಸ್ತಿ அப்படினா K1 is half rho V1 square. Correct? V1 ಜಾಸ್ತಿ na K1 should be greater than K2. Yes. So that is the answer. K1 should be greater than K2. Okay. இப்போ அதுவே flipped இருந்துச்சுனா இந்த இடத்துல பெருசா இருந்துச்சு இந்த இடத்துல குட்டியா இருந்துச்சு. In the area A1, this area A2, in this case, A1 is greater than A2, so V1 should be lesser than V2, so K1 should be lesser than K2. Okay, so basically, I said, in the area kammiya irukum, and that kinetic energy jastiya. Okay, guys. Adutha, yeah. Horizontal flow applications la pathina adhaadu perisa high difference illa conditions la vandu rho gh term na vandu neglect pannidum. Okay, indha neglect pannidum. Horizontal flow aayittu irundhuchna delta h vandu romba kuttiya irukum, so rho gh terms neglect pannidalam. So Bernoulli's becomes p plus half rho v square the constant. Okay, we are soon approaching the end. And speed of efflux நம்ம இப்பதான் derive பண்ணோம். V வந்து root 2gh when it's coming out of a tank, where h is this height of the liquid filled, not the tank height of the tank. It is height of the liquid filled. Yeah. So pressure energy rho gh converts into kinetic energy. இங்க இருக்க rho gh pressure இருக்குல்ல, அது இங்க வெளிய வரும்போது kinetic energy வெளிய வருது. Okay, and maximum range is given by say மொத்த height h வெச்சுக்கோங்க, மொத்த height of the tank. It is given by under the root 2h minus h into h. Yes, இது நம்ம சொன்ன மாதிரி derive பண்ணலாம். இந்த இடத்துல velocity v வந்து root 2gh வருதா, small h. So velocity இதுனா range வந்து
velocity into time travel, correct? Time travel வந்து vertical component of velocity இல்ல வேற horizontal component மட்டும் தான் இருக்கு. So it is just under the root 2h by g. Okay, இது நம்ம kinematics நம்ம பார்த்தோம். So velocity into this should give me h என்றது இந்த height. So h minus h. Okay, so velocity into time should give me the range. So vt is equals to r is equals to under the root 2h into h minus h by g into 2h g. Correct? G cancels off. 2 நம்ம ரூட்டுக்கு வெளிய எடுத்துறலாம். So 2 into under the root h into h minus h. So this is range. So பாத்தீங்கன்னா எனக்கு எப்போ மேக்ஸிமம் ரேஞ்ச் கிடைக்கும் அப்படி பாத்தீங்கன்னா h க்கும் h க்கும் ரிலேஷன் நான் கண்டுபிடிக்கணும்னா h should be h 2h. அதாவது இந்த ஹைட்டும் சேமா இருந்துச்சுன்னா அப்போ வந்து I am getting maximum range. அதுக்கு மேல I am not finding the perfect composition of h and h such that it will be greater and it will have greater range. Okay guys, so that அது அப்படிதான் range கண்டுபிடிக்கிறோம் நம்ம. Okay, venturi meter. Wow, sounds cool. So this is nothing. So நீங்க வந்து ஒரு பைப் இப்படி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பைப் வச்சிருக்கும் போது I am asking you ஒரு இடத்துல pressure என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். அது கண்டுபிடிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண போற டூல் வந்து வென்ச்சுரி மீட்டர். ஸோ எதுவுமே இல்லை, ஒரு யூடியூப் எடுத்துக்கோங்க. யூடியூப்னா நம்ம பார்க்குற சேனல் யூடியூப் இல்லை, யூ ஷேப்ல ஒரு டியூப். ஓகேயா? ஸோ இந்த யூ ஷேப்ல ஒரு டியூப் எடுத்துக்கிட்டு ஒரு போர்ஷன் வந்து இந்த இடத்துலையும் இன்னொரு போர்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்க இடத்துல நீங்க போட்டீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ஸ்டாட்டிக் ப்ரெஷர் PA இருக்கும், இந்த இடத்துல இன்னொரு ஸ்டாட்டிக் ப்ரெஷர் PB இருக்கும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவும் வேற வேறதுனால வேற வேற ஃப்ளோ ஸ்பீட்ஸ் இருக்கும். அண்ட் வேற வேற ஃப்ளோ ஸ்பீட்ஸ் இருக்கிறதுனால அக்கார்டிங் டு பெர்னோலிஸ் பிரின்சிபல் வேற வேற ப்ரெஷர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ வேற வேற ப்ரெஷர்ஸ் இருக்கிறதுனால இங்க உள்ள நீங்க போட்டிருக்க லிக்விட் வந்து இங்க ப்ரெஷர் வேற வேறையா இருக்கும். கரெக்டா? இங்க ப்ரெஷர் வேறையா இருக்கும். ஆனா நான் என்ன சொல்லியிருக்கேன், பாஸ்கல்ஸ் லா படி ஒரே கண்டினியூம்ல இருக்க லிக்விடுக்கான ப்ரெஷர் சேமா இருக்கும். இந்த கண்டினியூமுக்கு மட்டும் பாருங்க, இந்த கிரே கலர் திங்கி ஜூம். ஓகே, இந்த கண்டினியூக்கு மட்டும் பாருங்க. இந்த கண்டினியூக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரெஷரும் இந்த இடத்துல ப்ரெஷர் சேமா இருக்கணும். கரெக்டா? இந்த ப்ரெஷரும் சேமா இருக்கும், ஏன்னா இது ரெண்டு சேம் ஹைட்ல இருக்கு. இந்த இடத்துல ப்ரெஷர் சே P1 எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஹைட் இருக்கிறதுனால அது எக்ஸ்ட்ரா ப்ரெஷரும் தான். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல ப்ரெஷர் வந்து P2 பிளஸ் ρgh தருது. வாவ்! ஸோ அப்போ பேசிக்லி இந்த ப்ரெஷர் P1 and PA whatever, இந்த ப்ரெஷருக்கும் இந்த ப்ரெஷருக்கான டிஃபரன்ஸ் வந்து இஸ் given by ρgh. ஸோ அந்த ப்ரெஷருக்கான டிஃபரன்ஸ் எனக்கு இந்த வென்ச்சுரி மீட்டரால கண்டுபிடிக்க முடியுது. ஓகே, with this YouTube and also this YouTube channel. Okay, let's go to the next one. Yeah, so the pressure difference is given by ρgh. So அது நீங்க பெர்னோலிஸ் பிரின்சிபல்ல போட்டீங்கன்னா where இதோட ஏரியா A and இதோட ஏரியா smaller a, so continuity equation படி you can eliminate one of the velocities. You'll end up with this equation for V1 where V1 is அதோட velocity and the starting இதோட velocity. Okay guys, so அடுத்து வந்து dynamic lift. Wow, we are going to see about aeroplanes. So my favorite topic, aeroplanes. Anyways, flight explain. So இப்போ வந்து யாரெல்லாம் ஏரோப்ளேன் டிராவல் பண்ணியிருக்கீங்க? நான் இன்னைக்கு எல்லா ஃப்ளோ டிராவலிங் பற்றி தான் கேட்டுட்டு இருக்கேன்.
ஏரோப்ளேன்ல யார் டிராவல் பண்ணிருக்கீங்க? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேன்ல பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் a very long wing. ஓகே, வெரி லாங் விங். அண்ட் இந்த விங்ஸ் தான் வந்து ஜென்ரேட்டிங் லிஃப்ட்னா இது பறக்கும் போது அது வெயிட் கீழே டவுன்வர்ஸ் ஆக்ட் ஆகும்ல, இந்த வெயிட்டுக்கு கவுண்டரா ஒன்று மேலே ஆக்ட் ஆனால் மட்டும்தான் வந்து அதெல்லாம் பறக்க முடியும். கரெக்டா? இல்லைன்னா ஃபால் டவுன் போத்துன்னு விழுந்துரும். We don't talk about the air crashes, that's different thing. Okay. And இந்த மாதிரி லிஃப்ட் ஜென்ரேட் பண்றது வந்து விங்ஸ். இது எப்படி பண்ணுதுன்னா the wings are specifically designed like இது ஏர்ஃபாயில்ஸ்னு சொல்லுவோம், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக இங்கே டிசைன் பண்ணியிருப்பீங்க such that கீழே இருக்க velocity is always less than மேலே இருக்க velocity. ஸோ இங்கே velocity லெஸ்ஸராக இருந்துச்சுன்னா இங்கே P வந்து லெஸ்ஸராக இருக்கும், இங்கே ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ it experiences force upwards, that is lift. Okay. So P bottom is greater than P top due to speed differences. இந்த மாதிரி தான் அது பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணிருக்கு. ஓகே, ஸோ இதனால தான் வந்து பறக்குது. இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ், இப்போ இந்த ப்ரெஷர் சரி நீங்கள் ஒரு ஃபிளாட் பிளேட் எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்களேன், ரெக்டாங்கிள் பிளேட். ஸோ இங்கே சரி இங்கே P2 இருக்கு, இங்கே P1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்னோட ஏரியா ஏனா இந்த ஃபிளாட் பிளேட் எக்ஸ்பீரியன்சஸ் அ ஃபோர்ஸ் டியூ டு திஸ் ஏர் பிலோ ஆஃப் P2A upwards. Yes, அதே மாதிரி the same plate experiences a force downwards because of this pressure, which is P1P. Yes, so for net lift என்னன்னா is P2A P1A or change in difference in pressure times A. This is lift. Okay, well, simply said, this is the force experience upwards. புரிஞ்சுதா guys? So Magnus effect, இந்த சாப்டர்ல ரொம்ப நிறைய புது டாபிக்ஸ் தெரியுற மாதிரி இருக்கும். So Magnus effect ரொம்ப பியூட்டிஃபுல்லான எஃபெக்ட். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்களா நீங்க எல்லாம்? இந்த மாதிரி ஒருத்தன் டேம் மேல இருந்து ஒரு பேஸ்கெட் பாலை டிராப் பண்ணுவான், அது ஆல்மோஸ்ட் நியரா கீழே தான் போய் விடும். ஆனா அதுவே அந்த பாலை ஸ்பின் பண்ணி போடுவோம். ஸ்பின் பண்ணி போடும்போது லைக் இந்த மாதிரி டேம் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பால் நார்மல் ட்ராப் பண்ணுவான், அது பேசிக்கலி டேரக்டா கீழே தான் போயிடும். ஆனா அதுவே அதே டேம்ல இருந்து இந்த பாலை இப்படி ஸ்பின் பண்ணி போடுவான். இப்படி ஸ்பின் பண்ணி போடும்போது லைக் பேக் ஸ்பின் பண்ணி போடும்போது இந்த பால் ஆக்சுவலா இப்படி போய் விழும். ஓகே, இதுக்கான காரணம் மேக்னஸ் எஃபெக்ட். ஸோ சிம்பிளி வந்து பால் நீங்க ஸ்பின் பண்ணும்போது, ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்பின் பண்ணும்போது என்ன ஆகும்னா இட்ஸ் த்ரோயிங் மோர் ஏர் இன்டு ஒன் டைரக்ஷன். ஸோ ஒரு பக்கம் வெலாசிட்டி வந்து இட் ட்ரைஸ் டு இன்க்ரீஸ், இன்னொரு பக்கம் இட் ட்ரைஸ் டு டிக்ரீஸ். ஸோ இப்படி ரொட்டேட் ஆகுதுன்னா, இப்படி ரொட்டேட் ஆகும்போது இங்க இருக்க ஃப்ளோ பாத்தீங்கன்னா திஸ் இந்த இடத்துல திஸ் ட்ரைங் டு அப்போசிட். ஸோ அப்போ இந்த இடத்துல வெலாசிட்டி கம்மியா இருக்கும் அண்ட் இந்த இடத்துல வெலாசிட்டி ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா இட் இஸ் ட்ரைங் டு புஷ் ஏர் இன்டு தட் டைரக்ஷன். ஸோ அப்போ இந்த இடத்துல வெலாசிட்டி ஜாஸ்தியா இருக்கும். வெலாசிட்டி கம்மினா ப்ரெஷர் ஜாஸ்தி, வெலாசிட்டி ஜாஸ்தினா ப்ரெஷர் கம்மி. ஸோ இட் எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபோர்ஸ் லைக் திஸ். ஸோ அவுட் ஆஃப் நோவேர் நீங்க ஸ்பின் பண்றதுனால மட்டுமே, இந்த காற்று டிராவல் பண்றதுனால it is experiencing a new force. இந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான், இந்த எஃபெக்ட் பேர் தான் மேக்னஸ் எஃபெக்ட். ஓகே, ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி காத்துல போறதுனால, இந்த மாதிரி ஸ்பின் பண்றதுனால an object is getting some force, that is Magnus effect. In fact இது நீங்க நிறைய ஸ்போர்ட்ஸ்லயும் பாப்பீங்க. ஃபுட்பால் யாராச்சும் பார்த்துருக்கீங்க? ஃபுட்பால் I am very sure at least half of you here watches it or at least know some of it. பனானா கிக்னு சொல்லுவாங்க. அது இங்க இருந்து சம் இப்படி ஸ்பின் இப்படி போய் விழும் கோல்குள்ள. ஓகே, இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, if you were to kick the ball, நீங்க கிக் பண்ற சும்மா கிக் பண்ண மாட்டீங்க, giving a spin to the ball. இந்த ஸ்பின் பண்றதுனால இது as it travels through the air, it is experiencing a force this way. So
it turns. Yes, this is football. Even in cricket I'm sure everyone watches. Swinging பாத்தீங்கன்னா காத்துலயே வந்து பால் வந்து டர்ன் ஆகும் கரெக்டா. This is also to Magnus effect. Okay, so interesting that we can see it in our everyday life. So beautiful. Okay, that's my bad. So actually on the spheres பாத்தீங்கன்னா you can actually see how much force it experiences. Okay, it is actually given by this law called Stokes law. So basically force experience வந்து அது என்ன சொல்றதுன்னா 6 this is not pi 6 pi eta r v. Okay, so r is radius, v is the velocity the sphere is traveling, and eta is coefficient of viscosity or mu. You can use anything. Yeah, so this is the force experienced by. Okay, and இந்த மாதிரி மேக்னஸ் எஃபெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், ரொட்டேட் ஆகிறதுனால இட் இஸ் புஷிங் ஏர் இன் ஒன் டைரக்ஷன் அண்ட் புல்லிங் இட் ஆன் தி அதர் ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் இன்னொரு ஒரு பக்கம் ஸ்பீட் ஆகுது இன்னொரு பக்கம் ஸ்லோ பண்ணுது. ஸோ அப்போ ஃப்ரிக்ஷன் இருந்தே ஆகணும் ஆர் விஸ்காசிட்டி இருந்தே ஆகணும். அதனால தான் we are again seeing mu. ஓகேயா, ஸோ actually we fluid mechanics, statics, dynamics அவ்வளவுதான். நிறைய டேர்ம்ஸ் பார்த்துருக்கோம் இன்னைக்கு நம்ம, லைக் what do you say, Magnus effect, Bernoulli's theorem, continuity equation. ஆனால் இது எல்லாமே we have seen in real life. I'm sure everyone has. Okay, so ரொம்ப ஜாலியான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் fluids. புரியலனா ஸ்டடி அகைன், என்கிட்ட எப்ப வேணாலும் நீங்க டவுட்ஸ் கேட்கலாம் டெலகிராம்ல. எஸ், அண்ட் see you all in the next class. Again, எங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சீங்கன்னா லைக் ஷேர் ஃபாலோ பண்ணுங்க. பை பை. குட் ஈவினிங் டு எவ்ரிவன்.